இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு 6:30-7 வரைக்கும் ஹார்வெஸ்ட் போகும். அதுக்கப்புறம் சிட்டிக்கு இங்கே அமுச்சு விட்றாங்க, இங்கே நாங்கள் பேக் பண்ணி டெலிவரி பண்ணுறோம். பட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் லேடிஸ் அவங்களாம் வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு 9,000 காலையில். பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எல்லா கொத்துற வேலை களை எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய வேலை. இப்போ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் டை சென்னையில் வந்து மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம், இது கற்றுக்கலாம், ஃபினான்ஸு, ஈவன் ஏஐனா என்ன, புது தெரியாத டாபிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் இவங்க 2 பேரும் இனிஷியல் இதில், அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஸ்பெசிஃபிக் பீப்புள். ஆனால் அது எப்போவுமே ஜென்ரலாக சொல்லுவாங்க மேம், லைக் இந்த ஜென்ரேஷனில் தான் கேன்சர் அதிகமாகிடுச்சு, லைக் வந்து கார்னர் வந்து ஐவிஎஃப் கிளினிக்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. We were doing quite well for 2 years, but it was not exciting as much. ஏன்னா நான் ப்ராடக்ட் பண்ணணும்னு நினச்சி போய் கடைசியாக சர்வீசஸ் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் நாட் ஸோ எக்ஸைட்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், லோக்கலாக இருக்கணும், சீசனலாக இருக்கணும், எங்கேருந்து வருதுன்னு கேள்வி கேட்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா, ஐயோ அரிசி சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், குண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லி காப்ஸ் சாப்பிட மாட்டேன். அவ்வளோ நல்ல விஷயம், டயட் அந்த மாதிரி ஒரு விஷயம், அவ்வளோ நல்ல விஷயம். டீம் ஹேஸ் டு ஒர்க் ஆன், அந்த சிஸ்டம் வந்து அப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தப்பான ஆளாக ஹயர் பண்ணி ஏன் எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹயரிங் பற்றி சொல்லுங்கள், உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். இன்னொருத்தங்களாம் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக வேறு வருவாங்க நிறைய பேர். தே பின் த்ரூ அ சர்ஜரி, இல்லை அவங்க வந்து கேன்சர் விக்டமாக இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, ஆர்கானிக் மட்டும் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. கிரேப்ஸ்லாம் ரொம்ப நல்லதான், நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் வந்து படித்து பார்த்துருக்கேன், அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. இஸ் யோர் கிரேப் ஆர்கானிக், ஐ யூ ஷுவர் இட்ஸ் ஆர்கானிக்னு அத்தனை தடவை கேட்பாங்க. ஐ கான்ட் இமேஜின் பீயிங் இன் மை ஹவுஸ் ஃபார் 1 டேங்க. ஒரு ஃபுல் டே இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவர் எப்படியா ஜெயிலில் அத்தனை வருஷம் இருந்து ஹீ மேட் பெட்டர் யூஸ் ஆஃப் த டைம். அந்த லாங் வாக் டு ஃப்ரீடம், அவருடைய அந்த பயோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய் மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேம், விவசாயம் எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு. ஆனால் அதை பற்றி எதாவது பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அதை நம்ம பண்ணவே மாட்டோம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மை ஹார்வெஸ்ட் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து நிறுவிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மாதிரி ஜோவுன்னு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. பாயிண்ட் என்னென்னா, எனக்கும் சின்ன வயசுலேருந்து நான் ஒன்றும் பெருசாக ஃபார்மர் ஆகணும், நான் வந்து ஃபார்மிங் தான் செய்வேன் அப்படின்ற டைரெக்ஷன்ஸ் கிடையாது. காலப்போக்கில் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேதர் பண்ணுறப்போ இந்த ஒரு ஸ்பேஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. அதுவும் எனக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோமே ஃபுட்டை, ஹெல்த்துக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், கடைசியில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ஃபுட் இஸ் மெடிசன் அப்படின்னு நிறையா விஷயம் கேள்விப்படுறோம். கனெக்ட் பண்ணி பார்த்தா இங்கேயும் ப்ராப்ளம் பெருசாக இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாடி தோட்டத்தில் தான் ஆரம்பிச்சிது. ஏன்னா நம்மளும் எல்லாரும் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம், 30 பழமும் வந்துச்சு. ஸோ வீட்டில் இருந்த ஒரு மாடி தோட்டத்தில் நாங்கள் வளர்த்த தக்காளியோடைய டேஸ்ட்டு, நாங்கள் சாப்பிட்ட கீரை வகைகளுடைய ஃப்ரெஷ்னஸ், அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே நான் ஃபுட்டை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தேன். பேசிக்கலி நான் ரொம்ப ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுற கேஸ் எங்கள் வீட்டில் அதிகமாக நான் தான். ஏன்னா சாப்பாடு வந்து எனக்கு 2 வாய் மட்டும் வச்சுட்டு மிச்சம் வைக்கிற ஆள் வந்து நான் தான். பட் எனக்கு என் அப்பா சொன்னப்பெல்லாம் புரியல, நீ வந்து சாதத்தை வேஸ்ட் பண்ணால் ஒரு ஃபார்மர் உழைப்பை வேஸ்ட் பண்ணுற அப்பெல்லாம் பேசியிருக்காங்க. எனக்கு நான் வளர்த்த தக்காளியை சாப்பிட்றப்ப தான் ஐயோ இந்த தக்காளி வேறு 2 மாதம் ஆகிருக்கு, ஸோ நான் தக்காளி சட்னி மிச்சம் வச்சேன்னா அத்தனை தக்காளியான அந்த 2 months எஃபர்ட் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த. இப்போல்லாம் எப்படின்னா அவியல் வாங்கினா கூட அதில் என்ன காய் கேட்குறது இல்லை, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும். ஸோ லைஃப் சேஞ்சஸ் நடந்துச்சு. புரியுது. ஸோ ஒரு நார்மல் ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு பொண்ணு ஐடி ஜாப்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாமளே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் லீஸ் எடுத்தோம். ஏன்னா சொந்தமாக நிலம் கிடையாது. ஓகே. லீஸ் எடுத்து திருவள்ளூர் பக்கத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் வேலையை விட்டுட்டு ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா, நான் அதுதான் இந்த எப்படி அது ஆக்சுவலி பாசிபிள் ஆச்சுன்னு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ 2 பேருமே ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவோம். ஏன்னா ஸ்கில்ஸ் வைஸ் 2 பேரும் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்த்துப்பாங்க, நான் மார்க்கெட்டிங் பார்த்துப்பேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ 2 பேரும் லெட்ஸ் கெட் இன் டு இட் அப்படின்ற மாதிரி இட்ஸ் லைஃப் கால். வீட்டிலலாம் இன்னுமே நாங்கள் எப்படி எடுத்தோன்னு க்ரேஸியாக தான் எங்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் லாஸ்ட் ஒரு 8 years ஜேர்னி பார்த்தீங்கன்னா, வி ஆர் இன் த ரைட் ஸ்பேஸ். நாங்கள் செய்கிற விஷயம் நல்லது, இது இன்னும் எப்படி பெட்டராக செய்யலாம். ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க, ஃபார்மர்ஸ் ஆகட்டும், டீம் ஆகட்டும், கஸ்டமர்ஸ். ஸோ இன்னைக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீ அண்ட் ஸ்டாலின் மை ஹஸ்பண்ட், பட் இட் இஸ் அபவுட் அ லாட் ஆஃப் பீப்புள். ஒரு பெரிய மூவ்மெண்ட். நம்ம ஃப்யூச்சர் ஹெல்த்தியராக இருக்கணும், ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ஹாப்பியாக வாழணும்னா இந்த என்வாயர்மெண்ட்டுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் நம்ம எதாவது செய்யணுங்கிறது தான் மை ஹார்வெஸ்டுடைய அல்டிமேட் விஷயமா இருக்குது. சூப்பர் மேம். ஆனால் நீங்கள் பேசுகிறப்பே சொல்லியிருந்தீங்க, அதாவது எனக்கு இந்த தேவை இருந்துச்சு, ஸோ அதுக்காக நான் இந்த ஸ்டார்ட் அப்பை நிறுவனேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து மாறிக்கிறது தட்ஸ் டிஃப்ரெண்ட் மேம். வேறு ஒரு ஃபார்மர்ஸை நம்ம எஜுகேட் பண்ணி நம்மளோட பர்பஸ்க்கு ஒர்க் பண்ண வைக்கிறது தட்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் அ பிக் டீல். அது எப்படி நீங்கள் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
ஆரம்பத்தில் திருவள்ளூர் நான் சொன்னது இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஆகும். சென்னையிலேருந்து மிக மிக அருகில் 45 கிலோமீட்டர்ஸில். ஸோ அங்கே நாங்கள் வந்து எந்த லேண்டில் விவசாயம் பண்ணலாம், ஏன்னா எங்களுக்கு லேண்ட் இல்லையா. ஸோ ஒரு 20-30 பேர் போய் காமிப்பாங்க, அதில் நிறைய ஏமாற்றம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆமாம், அது வேற இன்னும் பெரிய. ஆமாம், ஏன்னா மக்களுக்கு புரியல இவங்க எதுக்கு விவசாயம் பண்ண வராங்க, எல்லாரும் இங்கேருந்து வெளியில் போகிறாங்களே, இவங்க மட்டும் சிட்டியில் படிச்சு விட்டு யாராவது அங்கே வருவாங்க. உண்மையிலே அவங்க வந்து நான் வந்து பெரிய எடுத்து பொண்ணு, நிறைய காசு வச்சிருக்கேன், எங்கள் அப்பா காசு செலவு பண்ண ஐடியாவே இல்லாத மாதிரி அப்படிதான் என்ன பார்த்தாங்க. ஒரு தாத்தாலாம் இன்னுமா வேலை எதுவும் கிடைக்கலையா, இது பண்றியே அப்படின்னு புரியவே இல்லை. எனக்குமே வந்து இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்து as a பேஷன் ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கிறேன். அண்ட் அப்போ யாரும் சஸ்டைனபிலிட்டி வந்து இப்போ பேசுகிற மாதிரிலாம் மினிமலிஸ்டிக் லிவிங்லாம் நம்ம பேச மாட்டோம். ஸோ பேசுகிறப்போ என்ன வித்தியாசமாக தான் பார்த்தாங்க, நிறைய ஏமாற்றவும் செஞ்சாங்க. பட் எங்களுக்கு என்னென்னா அந்த ஊர் மக்களோட நாங்கள் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் விவசாயங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. கண்டிப்பாக. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நான் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி. ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் வீடியோஸ்லாம் பார்த்தப்போ ஓகே பிஎஸ்சி அக்ரி ஏதோ படிச்சிருக்காங்க போல. இன்ஜினியரிங் தான் படித்தோம் நானும் ஹஸ்பண்ட். அப்போ வந்து அந்த கேள்வி ஞானம் அங்கே பார்த்த ஞானத்தை வச்சு டூ இட் யுவர் செல்ஃப் கைண்ட் ஆஃப் லேர்னிங் மாதிரி செஞ்சு கற்றுக்கிட்ட மாதிரி. ஸோ நிறைய பேர் ட்ராவல் பண்ணி பார்த்தோம், நிறைய இயற்கை விவசாயிகள், நிறைய ஆக்சுவலாக இந்த சொசைட்டி வளர்த்து விட்ட பிள்ளைகள் தான் நாங்கள். எல்லாருக்கிட்டையும் கற்றுப்போம், எல்லாருக்கூடையும் ட்ராவல் பண்ணுவோம். இவங்க தான் ஐடல் அப்படின்னு ஒருத்தங்களோட ஃபிக்ஸேட் ஆகாமல் ஒரு ஜேர்னி இருந்துச்சு. அந்த தேடலின் முடிவு தான் கடைசியில் இயற்கை விவசாயம். ஸோ அதெல்லாம் செய்கிறதுனால எங்களுக்கு அதை கற்றுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம், நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் சுற்றி. ஆமாம், நமக்கே வந்து அந்த திருப்தி ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு எப்படி வேலை ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது, இது பிஸ்னஸாகவே பார்க்க தெரியாது. புரியுது. ஆனால் இதுதான் லைவ்லிஹுட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பெரிய கொஸ்டின் இருந்துச்சுன்னா, நாங்கள் சிட்டியில் இருக்க ஆர்கானிக் ஷாப்ஸ்க்குலாம் நாங்கள் சப்ளை பண்ணலாமேன்னு சொல்லி பேசினோம். அப்போ நிறைய லீவ் வந்தது. ஸோ அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. கொஞ்சம் விளைவிக்கிற இத்தனோண்டு காய்கறி பழங்களே விற்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் ஏன் எல்லாரும் செய்வாங்க, இது வயபிலிட்டியே கிடையாது ஆர்கானிக்கில் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு ஒரு பிராண்ட் ரொம்ப அவசியம், ஏன்னா ஆர்கானிக்னால எல்லாரும் ஏமாற்றுவாங்க. ஆமாம், அதோட ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆர்கானிக்னால ஏமாற்றுவாங்க, டபுள் த விலை விற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சு. அதை நோக்கி நம்மளால ட்ரஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இல்லை. அந்த ட்ரஸ்ட்டுக்காகவே பிராண்ட் பில்ட் பண்ணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்தது. ஸோ மை ஹார்வெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சப்போ என்னோட அறுவடை ஸோ பர்சனல். மை ஹார்வெஸ்ட் என்னோட அறுவடை பண்ண அது பேர் வைக்கிறப்ப நீங்கள் ஃபார்முக்கு வாங்க, விசிட் பண்ணுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நான் எனக்காக பண்ணல, நான் காசுக்காக பண்ணல, நம்ம எல்லாரும் இதை செஞ்சாகணும், இட்ஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு புரிய வச்சு வி ஸ்டார்டட் வித் 18 ஃபேமிலிஸ். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா நான் அந்த கான்செப்டை சொல்லி அவங்க புரிஞ்சு அவங்க மாதம் ஒரு அமௌண்ட் பே பண்ணி அவங்க வீட்டுக்கு நாங்கள் டெலிவர் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ த இனிஷியல் வி வர் லேர்னிங் டுகெதர் லிட்ரலி. ஸோ வர நான் போய் அந்த புதினா கட்டை அறுவடை பண்ணி கொடுக்குறப்போ அவங்க டெலிவரி வாங்குறப்ப எப்படி வாங்குறாங்க, மூந்து பார்க்குறாங்களா, எதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க, எதை வெளில வைக்கிறாங்க. ஆமாம், இப்போ தக்காளிலாம் சொல்லுவாங்க வெண்டைக்கால இப்படி உடச்சி பார்த்து வாங்குவாங்க. இல்லை ஏன்னா இது அவங்க பிக் பண்ணலை இல்லையா, நான் ஃபார்மில் இருந்து நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வாட் இஸ் திட் தே லைக் அப்படின்னு பார்க்குறது, இல்லை எதை எப்படி சமைக்கிறாங்க, மெனு எப்படி பிளான் பண்ணுறாங்க, குழந்தைக்காக கேரட்ஸ் வாங்குறாங்களா, யாருக்காக எந்த பொருள் வாங்குறாங்கன்ற இவ்வளோ விஷயம் கற்றுக்க வேண்டி இருந்துச்சு. அப்புறம் டெலிவரியில் வந்து இவ்வளோ சீக்கிரம் கொடுத்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இதை இப்படி ரேப் பண்ணணும், இதை வந்து காலையில் பறிக்கணும் அப்படின்னு நிறையா கற்றுக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டோம், அரிசி வந்து பல்சஸ் மில்லட்ஸ் நிறைய எல்லாமே ஆட் பண்ணி லைக் கெமிக்கல் ஃப்ரீ. மேம் இந்த 18 கஸ்டமர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த ஃபார்மர்ஸ்ட்டை நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தால் இது கரெக்ட் ஆகுமா இல்லையான்னு நிறைய குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்களோட ட்ரஸ்ட்டை எப்படி நீங்கள் பில்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஃபார்மர் என் ஹஸ்பண்ட் தான். ஓகே. நாங்கள் ஐ மீன் அவன் ஸ்டாலின் தான் ஃபஸ்ட்டு வேலையை விட்டு ஆரம்பிச்சனால ஸ்டாலின் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்மர். அவர் இன்னும் பேஷனேட்டாக இருக்கு, இன்னமும் பேஷனேட்டு. ஸோ அவங்க அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய அண்ணா, அப்புறம் எங்களை நம்பி வந்து ஒரு 2-3 பேர். ஸோ நாங்கள் தான் இனிஷியல் ஃபார்மராக இறங்கணும் எடுத்து. ஏன்னா இது ஒர்க் ஆகுமா, இது எவ்வளோ சம்பாதிக்கலாம், இது எங்கே விற்பீங்க. அவங்களுக்கு வந்து ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்ட விஷயம்னா, ஒரு விவசாயிக்கு வந்து எனக்கு விவசாயம் தெரியும், எது விற்கிதோ அதை நான் நல்லா வளர்ப்பேன். இப்போ எல்லாரும் போய் பூண்டு நல்லா சூப்பராக ரேட்டு போகுதுன்னா நான் கற்றுக்கிட்டாவது நான் பூண்டு வளர்த்துருவேன். அந்த மாதிரி எது நல்லா விற்கிது. மேம் ஆக்சுவலி இந்த சுகர் கேன்மே இப்போ ஃபார்மர்ஸ் நிறைய பேர் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு, ஏன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி,
அதே மாதிரி விற்கிறது ப்ராஃபிட்டும் அதிகமாக விற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம்? இப்போ எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு வந்து நான் ஆர்கானிக் டிமாண்ட் இருந்தால் நான் ஆர்கானிக் பண்ணுவேன், டிமாண்ட் எதுக்கு இருக்கோ நான் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் விவசாயிகளோட மனசு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆரம்பத்தில் ஆனால் அது என்னென்னு தெரியாது நமக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தோம். சரி. எங்களை பார்த்து ஒரு 2-3 பேர்கிட்ட நாங்கள் வந்து அப்பப்போ மீட்டிங் போடுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் யார்ட்டாவது பேசணும் இல்லையா? ஸோ அங்கே ஊரில் யங்ஸ்டர்ஸ்லாம் அடிக்கடி வில் ஹேவ் மீட்டிங்ஸ் அப்போல்லாம் அவங்க வந்து க்யூரியஸாக வந்து ஏன் நீங்கள் மஞ்சள் சாணி யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு இதில் நீங்கள் போய் பெருங்காயத்தை ஏன் கலந்து அடிக்கிறீங்க, இதில் எதுக்கு மஞ்சள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பழைய ப்ராக்டிசஸ் எல்லாம் நாங்கள் திரும்ப கொண்டு வந்ததெல்லாம் ஏன்னு கேட்பாங்க. ஸோ வி வில் ஜஸ்ட் கீப் லேர்னிங். ஓகே. ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு பையன் வந்து சொன்னால், சூர்யான்னு சொல்லி ஒரு ஃபார்மர். ஸோ அவர் வந்து எனக்கு கூட ஆசை தான் நான் ஆர்கானிக் பண்ணுறதுக்கு, பட் யாரும் சப்போர்ட் பண்ணல, நீ சப்போர்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இன்ட்ரெஸ்ட் நாங்கள் செய்கிறத பார்த்து இன்னொருத்தங்க இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க. ஸோ அடுத்து சூர்யா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். சூர்யாக்கு நல்லா வரும், பக்கத்தில் ஏழுமலை. ஆனால் நானும் ஆர்கானிக் பண்ணட்டுமானா எங்கள் அப்பா கிட்ட பேசி வச்சிருக்கேன், ஸோ கொஞ்சம் லேண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா. அப்படியே க்யூரியஸாக ஒன் ஆஃப்டர் தி அதர் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இட் இஸ் அ கம்யூனிட்டி. பட் 20 ஃபார்மர்ஸ் அந்த ஊரில் இன்னைக்கு ஆர்கானிக் பண்ண ரெடி. இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னு எங்களுக்கு வந்து ஒரு ஃபேன்சி டேர்ம் மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. பட் உண்மையிலே ஆர்கானிக் ஃபார்மிங்னா நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் அந்த லேண்டில் வந்து கொண்டு வருவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அடிப்படை விஷயமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, விவசாயம் சொன்ன உடனே நீங்கள் வந்து ஐயோ ஈல்டு கம்மியாகிடுமே ஆர்கானிக் அப்படின்னு கேட்பாங்க. ஈல்டுன்னு போனது தான் ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் 30-40 இயர்ஸில் நம்மளோட பெரிய பிரச்சனைக்கு காரணம். இந்த பெஸ்டிசைட் போட்டால் தான் வரும், இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணு, இந்த ஸ்ப்ரே அடி, அது அடி, இது அடின்னு சொல்லி. ஆர்கானிக் ஃபார்மிங்கோட அடிப்படையே வந்து மண் வளத்தை காப்பாற்றணும். ஸோ மண்ணை நல்லா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது தேவையான நியூட்ரிஷனை கொடுத்து செடி நல்லா ஈல்டு கொடுத்துரும், செடிக்கு நல்ல குவாலிட்டி கொடுத்துரும். ஸோ நான் மண் வளத்துக்காகவே வேலை பார்க்குறது தான் நிறைய ஆர்கானிக்கில் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட விஷயம். ரெண்டாவது, நம்ம லோக்கலாக என்னென்ன கிராப்ஸ் நம்ம ஊரில் என்ன விளையுமோ அது நம்ம போடணும். இந்த சீசனுக்கு என்ன ஏற்றதோ அதான். இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ் அதுவே ஆக்சுவலி மறந்துருச்சு. ஸோ அந்த மண்ணுக்கு ஏற்ற இந்த சீசனுக்கு ஏற்ற காய்கறி வகைகளை வந்து போட ஆரம்பிச்சோம். இதுவே நான் காய்கறின்னு திரும்ப சொல்றது ஏன்னா நிறைய பேர் நெல் மட்டும் போட்டு பழகிட்டோம். ஏன்னா அதுதான் ஈஸி. களை எடுக்கிறதுக்கு, ஆள் கூப்பிடுறது, நாற்று நட, எல்லாத்துக்கும் வேலை. பொதுவாக படத்துலயும் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் லைக் பெருசாக காட்டவே மாட்டாங்க. ஆனால் ஒரு கிராப் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான் நெல் போடுவீங்க. காசு 2 மாதம் தான் வரும், ஆனால் உழைப்பு 8 மாதத்துக்கு இருக்கும். எனக்கு அந்த மோனோ கிராப்பிங் கல்ச்சர் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். அதுலேருந்து ஒரு ஃபார்மர் வந்து இப்போ மல்டி கிராப்பிங் பல தானியம் சொல்லும். ஸோ நெல் போடுறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்து கீரை, இந்த பக்கம் பூசணி, இந்த பக்கம் கொஞ்சம் வெண்டைக்காய், இங்கே கொஞ்சம் கத்திரிக்காய் எல்லாம் போடுறோம். எல்லாமே சேர்த்து போடுறோம். ஒரு மழை பெஞ்சா கூட எல்லா கிராப்பும் அழிஞ்சு போயிடாது. ஒரு 2-3 கிராப்ஸ் தவிச்சு வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு ஈல்டு கொடுக்கும். ஸோ மல்டி கிராப்பிங் இஸ் அ சஸ்டைனபிள் ஐடியா. ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாம் மோனோ கிராப்பிங் வந்து மல்டி கிராப்பிங்க்கு மாற்றுறது ஒரு வேலையை பார்த்தோம். ஓகே. அப்புறம் இதுக்கு செடி நல்லா ஈல்டு வர எல்லாருக்கும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ ஆர்கானிக் மாறிட்டேன் எனக்கு ஈல்டு வராதான்னு. அதனால அவங்களுக்கு வந்து என்னென்ன உரம் போடணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்து நேச்சுரலாக. எதுவுமே நாங்கள் இன்னோவேட்டே பண்ணலைங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது. நம்ம மறந்து போன விஷயம். தூசி தட்டி மறுபடியும் தூசி தட்டி அவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த காலத்துக்கு என்ன மாறி இருக்குன்றதை கேட்டு கம் லெட்ஸ் டூ இட் டுகெதர் அப்படிங்கிற அப்ரோச்சில் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். எல்லா உரங்களும் அவங்கள செய்யறதுக்கு நம்ம கூட ஹெல்ப் பண்ணோம், கைட் பண்ணோம். இன்னைக்கு பாசிட்டிவாக நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை, இந்த பூச்சி வந்ததுன்னா இதுக்கு நம்ம இந்த 10 இலை கஷாயம் அடிக்கணும், இதுக்கு வந்து இதை பண்ணணும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா மேம்? இப்போது கத்திரிக்காய்லாம் வளர்த்திங்க அப்படின்னா நிறைய பூச்சி வரும், அது வெள்ளையாக பூச்சி வரும். ஆமாம், ஓகே. ஸோ அந்த வெள்ளை பூச்சிலாம் வரும் அப்படின்றது வருங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் ஒரு பூச்சி இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே அடித்து மொத்த செடியும் நம்ம பாய்சன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் அது வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்டால் போயிடும். அது இல்லாமல் ஒரு சில இது வந்து தற்காப்பு டெட்டால் ஆட்லலாம் வரும்ல இந்த ஷீல்டு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் இருக்க தான் செய்யும். நம்ம தான் ஷீல்டு மாதிரி சில ஸ்ப்ரேஸ் அடிக்கணும். சுல்தான் இஸ்மாயில்னு ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு பூச்சி வெரைட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆடு சாப்பிடாத இலையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே. ஆடு சாப்பிடாத இலைனா இந்த பால் வடிகிற இலையை உடச்சிங்கன்னா பால் எருக்கம்பூ மாதிரி. அப்புறம் அது ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கசப்பு தன்மை டேஸ்ட்டில் இருக்கும், ஸ்மெல். இந்த 3 டைப் ஆஃப் இலை இருக்கிற செடிகளோட லீவ்ஸ் எல்லாம் கோமியத்தில் நீங்கள் காய்ச்சி அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிக்விட் வரும். அதை வாட்டர் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே அந்த ஷீல்டு வந்துடும். ஸோ யோர் பிளான்ஸ் வில் பி சேஃப்னு அவர் வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. அந்த மாதிரி இது வந்து எங்கே மேம் இது ஏதாவது பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா? பேப்பர் பப்ளிஷ் பண்ணி வாஸ் அ ப்ரொஃபஸர். ஆக்சுவலி அவர் எர்த்வார்ம்ஸ் அண்ட் வெர்மி கம்போஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அது ஒர்க் ஆச்சு. ஸோ நிறைய ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் பரப்பியிருக்கோம். ஆனால் இந்த R&D ஒர்க் பற்றி பெருசாக காமன் பீப்புளுக்கு தெரியாது. அந்த R&D ஒர்க் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். ஒன்று நம்ம இந்த மாதிரி பீப்புளோட மிங்கிள் ஆகிறப்பே கற்றுக்கலாங்க. ஸோ பீப்புள் ஆர் வில்லிங் டு ஷேர் அண்ட் கேர். ஸோ அதனால் பேசி கற்றுக்குறோம், தெரியலன்னா கேட்குறப்போ. இன்னொன்று நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில் இது வந்து நான்
பேரலாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த பேரண்டிங் மாதிரி. குழந்தை வளர்க்குறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், காமனானது. ஆனால் என் குழந்தை அடித்தா கேட்குறான், இல்லை அவங்களுக்கு இதுதான் பிடிக்குது, இந்த இனிப்பு ஸ்வீட் பிடிச்சிருக்கு, இதுக்காக அடம் பிடிக்கிறாங்க, இதுக்காக இந்த குழந்தை ஆக்சுவலி டிஃபர் ஆகும். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் பர் சைல்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபார்மிங்கில் வந்து ஃபார்மிங் இப்படி தான் பண்ணுங்கிறது காமன். பட் ஏன் செடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, இந்த நிலத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை புரிஞ்சு வி ஹேவ் டு கஸ்டமைஸ் இட். ஓகே. அந்த கஸ்டமைசேஷனை வந்து நம்ம வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம தாத்தாங்களுக்குலாம் அந்த கஸ்டமைசேஷன் தெரியும். நாலேஜ் அவங்களுக்குள்ள அவங்க கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸில். அதோட பிளான்ஸுக்குன்னு இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஏதாவது மேகத்தை பார்த்து சொல்லிடுவாங்க மழை நாளைக்கு பெய்ய போகுது. அந்த நாலேஜ் கஷாயம் குடிச்சாலே உனக்கு ஃபுல்லாக சரியாயிடும். அந்த நாலேஜ் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே தங்கிடுச்சு. ஸோ அதை கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தப்போ தான் வி ஹேட் டு கமெண்ட். ஸோ மை ஹார்வெஸ்ட் பண்ணுற நிறைய விஷயம் அந்த டாக்குமெண்டேஷன், அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இவங்களுக்கு புரியுற மாதிரி பண்ணுறது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. ஸோ இது இன்னைக்கு வந்து இட்ஸ் ஐ திங்க் அ கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ். காமன் பீப்புள் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்னாலே கண்டிப்பாக அது காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருக்குமே. ஸோ மை ஹார்வெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைஸிங் நீங்கள் வந்து எப்படி டீல் பண்ணுறீங்க? ஆர்கானிக் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குங்கிறது ஃபேக்ட், மாற்ற முடியல. ஏன்னா உண்மையிலேயே அது வந்து நான் வந்து வெளியிலேருந்து என்னடா ஃபார்மிங் நம்ம செய்கிறோம் அப்படின்னா சீப்பாக கொடுக்கலாமேலாம் நினச்ச காலங்கள் உண்டு. பட் ஆனால் விவசாயம் பண்ணுறதே கஷ்டமாயிடுச்சுங்க. நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் தான் வந்து எல்லா பொருளையும் ரீட்டைல் ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு கடைசியில் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு விற்கிறாள். விதையாகட்டும், உரமாகட்டும், எல்லாமே வந்து ஃபார்மிங் அது காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. இப்போது எப்படி சொல்கிறதுனா, இப்போ இங்கே தக்காளி வந்து இங்கே 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபார்மருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? ₹1 ₹2 நீங்கள் நினைக்கிறது. பாக்கி 8 ரூபா வந்து நடுவில் 5-6 பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்டு. கண்டிப்பாக அந்த 2 ரூபாயில் தக்காளி வளர்க்க முடியுமான்னு நினைக்காத நம்ம யோசிச்சிருக்கோமா? ₹1 ₹2 2 வச்சுக்கிறேன். அந்த 2 தக்காளி வளர்த்தா ஒரு ஃபார்மர் 2 ரூபாய்க்கு வளர்க்குறாங்க ஒரு கிலோ தக்காளியை. புரியுது. அவங்களுக்கு அந்த 2 ரூபாயா 10 ரூபாய் 20 ரூபாயானு தெரியாது. ஓகே. ஃபார்மர் கணக்கு போட ஆரம்பித்தா யாருமே இன்றைக்கி நம்ம பொருள் வாங்க முடியாது. புரியுது. அது வந்து உழுதவன் கணக்கு பார்த்தாலும் உழவு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. உழக்க கூட மிஞ்சாது இருக்கு மேம். அந்த மாதிரி ஒரு அது ஏன்னா மார்க்கெட் டிபெண்டாகவே நம்ம வந்துட்டோம். அவங்க என்ன விலை, ஏன் மேம் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது? ஏன்னா தக்காளி எல்லாத்துக்குமே தேவைப்படுது, எல்லா டிஷ்ஷுக்குமே தேவைப்படுது. அப்படி இருந்தும் ஏன் இப்படி இந்த நிலைமை இருக்குது? இது காமனான விஷயம். பட் அதை வளர்க்குறதுக்கு அந்த எஃபர்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 months to 3 monthsலாம் போடுறப்போ அது காஸ்ட் ஆஃப் சீட்ஸே வந்து சில சீட்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ₹800 per kg சீட்ஸ் மட்டுமே இருக்கும், ₹1000 இருக்கும். அப்புறம் அதை நீங்கள் லேண்ட் ரெடி பண்ணுறதுக்கு 8 பேரை கூப்பிடணும், அந்த டிராக்டர் காசு அது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா லிட்டரலி நாங்கள் வெண்டைக்காய்க்கு பார்த்தது ₹22-25 ஆகுது ஒரு கிலோ வெண்டைக்காய் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே. அப்புறம் எப்படி மார்க்கெட்டில் என்னால் போய் ₹10 ஒரு வெண்டைக்காயை வாங்க முடியும்? ஓகே. அப்போயே ஃபார்மரோட விலையை நம்ம அங்கேயே வந்து we have killed the farmer literally. ஸோ இன்றைக்கி நான் மை ஹார்வெஸ்ட்டில் நியாய விலைன்னு சொல்லுவேன், ஃபேர் ப்ரைஸிங். நான் வந்து விலை ஆர்கானிக்குக்காக நான் 2x விற்க மாட்டோம். வெளியில் அங்கே ₹20 விற்கிறாங்க, ஸோ அர்ச்சனா ₹40 அப்படின்ற மாதிரிலாம் இட்ஸ் நாட் அபவுட். இட்ஸ் நாட் எங்கள் ஃபார்மருக்கு இதை விலை விற்கிறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது. அவர் ஏன்னா யாரும் ஏமாற்றணும், ஃபார்மருக்கு மட்டும் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு இட்ஸ் நாட் பயஸ்ட். ஸோ ஃபார்மருக்கு இவ்வளோ ஆகுதுன்றப்போ அட்லீஸ்ட் அவங்களுக்கு ₹25 ஆகுதுன்னா ₹30 கொடுக்கலாம், இல்லை ₹28 கொடுக்கலாம், 25 கூட கொடுக்கலாம் அட்லீஸ்ட். கரெக்டு தான். ₹10 கொடுக்குற இடத்துல. ஸோ அவங்களுக்கான ஃபேர் ப்ரைஸிங் என்னவோ அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் என்ன செலவுகளோ அதை சேர்த்து கொடுக்குறோம். அண்ட் மை ஹார்வெஸ்ட் ஸ்டாக் பண்ண மாட்டோம். ஃப்ரெஷ் நைட்டு பறிக்கிறோம், காலையில் பறிக்கிறோம், அது அன்றைக்கே 24 hours தான் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி ஆகுது. ஸோ அதனால் அந்த காஸ்ட்லாம் கிடையாது. ஓகே. போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் கோல்ட் ஸ்டோரேஜ் போட்டு அதெல்லாம் அந்த காஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் அ காஸ்ட் அரைவ்டு பேசிஸ் த ரியாலிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5x to 2x ஆகிடுது. இது ₹40 விற்றோன்னா இந்த தக்காளியை நம்ம இங்கே ₹50 ₹60 விற்றா தான் கட்டுப்படி ஆகுது. ஏன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதெல்லாம் அது வந்து புரிஞ்சுக்கிறவங்க வாங்குறாங்க. நாலு பின்ன போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செலவு பண்ணி லட்சக்கணக்கில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஹெல்த்துக்கு நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து, ஏன்னா உள்ள அவ்வளோ டாக்ஸிசிட்டி நம்ம ஏற்றிட்டோங்க பை ஜெனரேஷன்ஸ். லாஸ்ட் 2-3 ஜெனரேஷன்ஸாக நம்ம சாப்பிட்ட உணவுகள் அப்போ இருந்த நியூட்ரிஷன் இப்போ இல்லை ப்ரொஃபைல் வைஸ். ஆனால் அது எப்போவுமே ஜென்ரலாக சொல்லுவாங்க மேம், லைக் இந்த ஜென்ரேஷனில் தான் கேன்சர் அதிகமாகிடுச்சு, லைக் வந்து கார்னர் வந்து ஐவிஎஃப் கிளினிக்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இந்த ஜென்ரேஷனோட ப்ராப்ளம் கிடையாதுங்க. இந்த இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் தட் லேடிஸ் ப்ராப்ளம். 2 ஜென்ரேஷனாக அவங்க அந்த தாத்தாவோ பாட்டியோ அவங்க அம்மாவோ எல்லாரும் பண்ணது இட்ஸ் பாஸ்ட் ஆன். ஒரு வயசு குழந்தைக்கே வந்து கண் பார்வை கம்மியாக இருக்குது, கண்ணாடி போட்டு தான் ஸ்கூலுக்கே போக வேண்டியிருக்கு. ஆல் தட் வி டுடே டாக் அபவுட். வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக வி நோ 1 கேன்சர் பேஷண்ட். அது ரொம்ப நார்மலைஸ், ரொம்ப நார்மலாக போயிடுச்சு. டயபெட்டிஸ் வந்து ஐயோ 25 வயசுல இல்லைன்னா ஏன் எக்ஸாக்ட்லி அது இல்லை ஒரு கேள்வி. இதெல்லாம் வந்து நமக்கு ஷாக்கிங்காக இருந்தாலுமே இதுக்கு காரணம் வந்து மாற்றணும்னாலும் ஃபுட்டை தான் மாற்றணும்.
அப்படிப்பட்ட ஃபுட்டு தான் நான் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறப்ப ஐ திங்க் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ அது வந்து புரிஞ்சுப்பாங்க. அண்ட் இது விலை ஜாஸ்தியாக இருக்கிறது கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேருக்கு போய் சேராது. ஓகே, விலை காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ஆர்கானிக் வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் போகணும் அப்படின்னா இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்து வால்யூம் கேம் ஆகணும். மொபைல் ஃபோன் வந்த புதுசாக காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு சீப்பஸ்ட் ஃபோன்லேயே எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருச்சு. பிகாஸ் எல்லாருக்கும் தேவைப்பட்டு எல்லாரும் டிஸ்போசபிள் இன்கம்மை வந்து வால்யூம்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணது ஜாஸ்தியாகவும் காஸ்ட் கம்மியாயிடுச்சு. சரி. ஸோ நிறைய பேர் ஆர்கானிக் கேட்டாங்கன்னா அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும், லாஜிஸ்டிக்ஸ் சேவ் ஆகும், நிறையா வந்து ஐ திங்க் த டே இஸ் கம்மிங், பட் எவ்வளோ சூனர் அப்படின்னு தெரியல. இங்கே டிமாண்ட் அதிகமான டிமாண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அந்த கேம் தான் இது. இட்ஸ் வால்யூம். லிவிங் தோஸ் திங்ஸ் அசைட், லைக் இது பிஸ்னஸாக பார்க்குறப்ப 2 பேரும் இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, இந்த ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்று இருக்குல்ல மேம், அதை எப்படி நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுறீங்க? ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து நமக்கு என்ன காஸ்ட் ஆகுதுன்றதெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணுறதுனால தெர் இஸ் அ லிட்டில் ஸ்கோப் ஃபார் மார்ஜின். ஆனால் அதுவுமே வந்து டீமு, நம்ம சேலரிஸ், நம்மளுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட் அது எல்லாமே இருக்கிறப்போ இன்றைக்கி கம்பெனி சஸ்டைனபிள். இட் ஹஸ் டேக்கன் டைம். அது பேஷன்ஸ் தேவை. கம்பெனி ஆரம்பித்து 6 வருஷம் ஆகுது. இன்றைக்கி ஐ கேன் டாக் அபவுட் ப்ராஃபிட்ஸ், என்ன மார்ஜின் அப்படின்னு. பட் ஆனால் ஆரம்பத்தில் புரியாது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் போகும். But I think agriculture is the oldest business. Yes. So there is business potential, but அது கரெக்டாக செய்யணும். ப்ரைஸிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக வைக்கணுங்கிறதுனால ஐ எம் வெரி வெரி இன்டெப்டட் டு மென்டர்ஸ். ஏன்னா நான் பிஸ்னஸ் ஃபேமிலிலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஸோ என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஐ ஹவ் so many mentors, so many people who are guiding me. ஸோ அதனால we are able to sustain and learn the game. லைக் ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நம்ம வந்து இதை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் மென்டரோட கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல மேம். அந்த மாதிரி யார் மென்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரி இந்த ஐடியா வந்து ஷேப் பண்ணியிருந்தாங்க? நான் எல்லா ஆண்டர்ப்ரனர்ஷிப் லேர்னிங் செஷனுக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து ஐ வில் கீப் அட்டெண்டிங். நமக்கு தெரியும் இப்போ யாரோ திடீர்னு வந்து இது வந்து பிஸ்னஸ் மாடல் பற்றின ஒரு செஷன் நடத்த போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து ஃப்ரீயாகவும் லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய இது பே பண்ணி ஒர்க் ஷாப் போயிருக்கேன். இன்றைக்கி ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஐஎம் பெங்களூரோட சில கோர்சஸ். ஸோ ரேடாரில் இருந்துக்கிட்டே இருக்கும், வாட் மோர் கேன் வி லேர்ன். அந்த கண்டினியூஸ் லேர்னராக இருக்கணும்னு ஒன் ஆஃப் மை மென்டர் சிகே குமரவேல் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் லேர்னிங் வந்து ஹஸ் பின் அ பார்ட் ஆஃப் மை பேக்கேஜ். ஓகே, இதுக்கு தனியாக டைம் ஒதுக்குறனோ இல்லை என்னுடைய மீட்டிங் பீப்புள்லேருந்து லேர்ன் பண்ணுறனோ, லேர்னிங் ஹஸ் பின் அ பார்ட் ஆஃப் மை. அது ஐ திங்க் லாட் ஆஃப் மை கிரெடிட் to my day life is because of learning from people. ஸோ அது நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மீட் பண்ணுறப்போ ஷேம்லெஸ்ஸாக போய் நான் அர்ச்சனா நான் இது தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நான் உங்களை இந்த விஷயத்துக்காக அட்மையர் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட் நம்புகிறேன், கேன் வி ஹேவ் அ கான்வர்சேஷன் டைம் கேட்டு அந்த டைம் ஒதுக்கி அவங்க கூட பிரெயின் ஸ்டார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஐடியாவை நம்மளே மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் வரும். எல்லாரும் அவங்கள பார்த்தோன்னேலாம் நீங்கள் வாவல் இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. வை ஷுட் தே இன்வெஸ்ட்? அது அவங்க ஹார்ட் ஹர்ன் மணி. ஸோ அதனால் நம்ம இந்த ஐடியாக்காகவே நான் இதுதான் என்னுடைய விஷன், இதுதான் என்னோடய பிளான், இதில் நீங்கள் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எனக்கு கனெக்ட் பண்ண முடியுமாங்கிறது நம்ம தான் ஷேம்லெஸ்ஸாக கேட்டு 2-3 மீட்டிங்ஸ் நம்ம வந்து வச்சு பார்த்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னா எனக்கும் இதை பண்ண ஆசை, மேபி நான் வந்து இந்த விதத்தில் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் மார்க்கெட்டிங், ஐ கேன் ஹெல்ப் யூ வித் இந்த ஃபினான்ஸ் பிளான், அந்த மாதிரி ஏதாவதுனா உள்ளே வருவாங்க. ஸோ மென்டர் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிவ் அண்ட் டேக் இருக்காது, பட் இட் இஸ் அபவுட் பில்டிங் ட்ரஸ்ட், பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். அதுக்கப்புறம் கிவ் அண்ட் டேக் இருக்கும். நம்ம நிறைய கிவ் பண்ணால் டேக் வந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். வெறும் டேக் மட்டும் எடுத்தோம்னா கிவ்வுக்கு அங்கே. ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்த மென்டர்ஸ் தான் எனக்கு அடுத்து இன்வெஸ்டராக மாறினாங்க. இப்போ மை ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் 2 இன்வெஸ்டர்ஸ் வந்து எனக்கு டை சென்னை மூலியமாக தெரியும். ஓகே, அவங்க இந்த ஐடியாவை நான் பேசுகிறப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன், பட் கேன் யூ க்ரோ திஸ் கம்பெனி, இது பொட்டன்ஷியல் இருக்கா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிலாம் கேட்டு அவங்க உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் சொன்னதுக்கப்புறம் இது சும்மா இவங்க பேஷனாக யோசிக்கிறாங்களா பிஸ்னஸாக யோசிக்கிறாங்களா தெரியும். இவங்க சும்மா அவங்க ஆசைக்காக பண்ணுறதுக்கு வை வுட் எனிபடி இன்வெஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் பிஸ்னஸாக யோசிக்கிறாங்களா, அதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தே இன்வெஸ்டட். அப்புறம் ஃபியூ மோர் பீப்புள் ஜாயின்ட். ஸோ இன்றைக்கி வி ஹாவ் சிடி இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸும் கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸ்னு தான் சொல்லுவேன். நான் எல்லோரும் வி ஹவ் பில்ட் த கம்பெனி டுகெதர். அண்ட் அதையும் தாண்டி நிறையா கிராண்ட் இருக்குது, நிறையா காம்படிஷன்ஸ் நடக்குது. இப்போ வில்க்ரோன்னு ஒரு ஈகோசிஸ்டம் பில்டிங் இருக்காங்க. ஸோ வி வர் பார்ட் ஆஃப் வில்க்ரோ. ஓகே, ஆக்யூமென்னு சொல்லி ஒரு கிராண்ட்டை வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கெட். ஏன்னா ஆக்யூமென்றது ஒரு சோஷியல் லீடர்ஸ்க்கான ஒரு கோர்ஸ். ஸோ நிறைய இந்த மாதிரி தேடல் வந்து சென்னையில் மட்டும் கிடையாது, ஆன்லைனில் இருக்குது, அக்ராஸ் இந்தியா இருக்குது, குளோபலாக இருக்குது.
அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் டைம் ஒதுக்கி ஐ திங்க் இட்ஸ் ஓகே இம்பார்ட்டன்ட். மேம் இப்போ நீங்கள் கிராண்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த கிராண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எங்கே அப்ரோச் பண்ணுறது, அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எங்கே வந்து கலெக்ட் பண்ணலாம் மேம்? அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் ஃபீட் பண்ணிட முடியாதுங்க. ஏன்னா ஐ திங்க் தேர் சோ மெனி திங்ஸ் தட் அவங்கவங்க ட்ராக்ல பர்சனல் லேர்னிங்கில் இப்போ எனக்கு வந்து நான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, சர்க்குலர் எக்கானமி ரிலேட்டடாக, சோஷியல் ரிலேட்டடாக ஐ ஹேவ் டு கீப் மை. இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது சிட்டிலனா நான் தான் அதுக்கான இது பார்த்துட்டே இருக்கணும். இல்லை ஐ வில் ஃபாலோ சம் பீப்புள். இப்போ லிங்க்டின்ல யூ கேன் ஃபாலோ சம் பேஜஸ். இப்போ தமிழ்நாடு டாப் பேஜஸ். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டீம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் அப் நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அவங்க ரெகுலராக நிறையா செக்டார்ஸ் எல்லாமே தே ஹேவ். இப்போ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் டை சென்னையில் வந்து மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம், இது கற்றுக்கலாம், ஃபினான்ஸு, ஈவன் ஏஐனா என்ன, புது தெரியாத டாபிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் இவங்க 2 பேரும் இனிஷியல் இதில். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஸ்பெசிஃபிக் பீப்புள். இப்போது அன்லிமிட்டெட் இந்தியான்னு ஒன்று இருந்துச்சு. அன்லிமிட்டெட் வந்து விமெனுக்காக மட்டும் ஒரு கோஹோர்ட் ரன் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு லிங்க்டின்ல யாரோ ஒருத்தங்க ஷேர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஐஎம் பெங்களூர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கிருப்பான்னு சொல்லிட்டு, கிருப்பா ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணாங்க. அவங்க அதுக்கு ஹெல்ப் மீ இமென்ஸ்லி அப்படின்னு சொல்லி நான் கோல்ட்மேன் சாக்ஸ் ஸ்பான்சர் பண்ண ஒரு 10,000 விமென் செலக்ட் பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ கிருப்பான்னு ஒரு ஃப்ரெண்ட் அட்டென்ட் பண்ணாங்க. ஷீ போஸ்டட் அபவுட் இட் அண்ட் தென் ஐ அப்ளைட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் we have more than 50 people who have done the program. ஸோ அந்த மாதிரி நாங்கள் whoever has benefited has to talk about it. நம்ம தான் அதுக்கு அம்பாசிடராக மாறணும். மேம் இந்த ஐஎம் பெங்களூர் ப்ரோக்ராம் பற்றி சொல்லியிருந்தீங்க, அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? என்எஸ்ஆர் செல்லுன்னு சொல்லிட்டு ஐஎம் பெங்களூருடைய ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்குது உள்ள. ஸோ அவங்க வந்து தே ரன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டார்ட் அப், இல்லை இந்த மாதிரி எனி பிஸ்னஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ்டாக நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ரன் பண்ணுறதுல வந்து தே ஆர் பார்ட்னர்ஸ் ஃபார் கோல்ட்மேன் சாக்ஸ். அது கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து வேர்ல்டு வைடில் ஒரு நோன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் எல்லாம். ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விமென் வந்து ஜென்ரலாக தே லேக் ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் தே வாண்ட் விமென் லீடர்ஸ் டு பி எக்விப்ட் வித் ஸ்கில்ஸ். அதனால் அவங்க என்னன்னா வந்து வி வில் ஸ்பான்சர் த எஜுகேஷன் ஆஃப் லேர்னிங் ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ். ஓகே. பட் யூ ஹேவ் டு செலக்ட் விமென் ஹூ ஆர் டூயிங் பிஸ்னஸ், டூயிங் இந்த ஸ்கேலில் பண்ணணும், இவ்வளோ ஆம்பிஷன் இருக்கணும், அந்த மாதிரி இவாலுவேட் பண்ணி ஸ்மால் குரூப்பாக சூஸ் பண்ணி ஒரு கோஹார்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு. ஓகே. ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் 6th கோஹார்ட். அங்கே வந்து ஒரு 100 விமென் இருந்தாங்க அக்ராஸ் இந்தியா. ஸோ அங்கே எல்லாருமே சேர்ந்து வி வென்ட் டு தி அதுவே நிறைய லேர்னிங் இருக்குது. நிறைய லேர்னிங் கேம்பஸ் ஐஎம் பெங்களூரில் நல்லா போக தவமாக இருந்திருப்பாங்க எல்லாரும். எங்களுக்கு அந்த கேம்பஸில் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஒரு சான்ஸ். ஓகே. இது ஃப்ரீ கோர்ஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்பான்சர்ட் பை கோல்ட்மேன் சாக்ஸ். ட்ராவல் நான் பார்த்துக்கணும், மற்றபடி நான் இது பண்ணுமே தவிர அந்த குவாலிட்டி, ஏன்னா அவங்க சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் லேக்ஸில் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம். ஓகே. எவ்வளோ நாள் நடந்துச்சு மேம்? 3 monthsக்குள்ளே யூ கேன் லேர்ன் அ லாட். Sometimes it's a 1 month program, sometimes it's a 3 month. ஏன்னா செஷன்ஸ் ஆர் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. there's lot of value. ஓகே. அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு இன்டர்வியூ பார்க்குறப்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா நீங்கள் ஒரு 15 days வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்போவுமே ட்ராவல் வந்து நமக்குள்ளே இருக்கிற மைண்ட் செட் ஆகட்டும், இல்லைனா வந்து நம்ம தாட் ப்ராசஸே கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றும். ஸோ அந்த ட்ராவல் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துச்சு, அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் மேம். நான் இந்த கியூரியஸ் கிட்டவே சுற்றிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து 2014 ஒருத்தரை பார்த்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஜாகிரதி யாத்ரா அப்படின்னு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக ஐ வாஸ் ஏபிள் டு கோ டு நிறைய வில்லேஜஸ்லாம் போனேன். அதோட மெயின் மோட்டிவ் என்ன? அது வந்து சோஷியல் ஸ்பேஸில் மாற்றங்கள் வேணும், அதுக்கான சொல்யூஷன் சிட்டியில் கிடையாது, கிராமங்களில் போகணும். கிராமங்களில் நிறைய பேர் வந்து மாற்றத்தை பண்ணியிருக்காங்க. கண்கூடாக நீங்கள் போய் பார்க்குறப்போ யூ வில் ஃபீல் இன்ஸ்பயர்ட், யூ வில் அப்ளை டு யுவர் ஐடியாஸ் அப்படின்ற மாதிரி இது சேஞ்ச் மேக்கர்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி என்ஜிஓ ரன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்ததுனால நான் அப்ளை பண்ணப்போ ஐ வாஸ் ஏபிள் டு கோ த்ரூ. 2014 யோசிச்சு பாருங்க. அப்போ ஆக்சுவலி கல்யாணம் ஆகிடுச்சு. வீட்டில் சொன்னால் ஐயோ அனுப்புவாங்களா, இதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு. பட் அது ஒன்றையும் வந்து சமாளிச்சுட்டு ஐ காட் இன் டு த இது. ஓகே. ட்ரெயின்லேயே தங்கணும் 15 days. ஓகே. ஸோ எங்கேயுமே ஹோட்டல்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்கள் மினிமம் ஃபோன் சார்ஜ் 2%, 3% எப்படி வாழணும், டவரே இருக்காது. அவன் ஏன்னா வில்லேஜ்லாம் போவான். மும்பையில் ஆரம்பிக்கிற அந்த ட்ரிப் வந்து மும்பைனா இது இன்டீரியர் ஆஃப் ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுவாங்க, அந்த 450 பேருமே வில் மீட் இன் ஒன் காலேஜ் அண்ட் வில் ஸ்டார்ட். அதாவது அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ஒரு பஸ்ஸு ட்ரிப்பு போனால் ஃபுல் பஸ்ஸை பிடிச்சி போவோம், காலேஜ் ட்ரிப்பு போகிறோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு 450 பேர் ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக சார்ட்டர் ட்ரெயின். ஓகே. த ட்ரெயின் வில் கோ டு ஸ்பெசிஃபிக் ஊர். இப்போ மதுரைக்கு வந்தாங்கன்னா அங்கே அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பார்க்க போவோம். ஸ்டேஷனில் எங்கள் ட்ரெயின் நிற்கும், பேக்கெலாம் அங்கே வச்சுருப்போம். நாங்கள் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே ஒரு செஷன்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு திரும்பி ட்ரெயினுக்கே வந்துடுவோம். நைட் அங்கே தூங்குவோம். ஓகே. அடுத்து சென்னைக்கு வருவோம். இங்கே வந்து குத்தம்பாக்கம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, இங்கே இளங்கோன்னு ஒருத்தர் இன்ஸ்பைரிங்காக பார்ப்போம். அடுத்து விசாகப்பட்டினம் போவோம், அங்கே அக்ஷய பாத்திரா பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஊராக வி வில் கீப் மூவிங் டு வில்லேஜ் பட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ we will learn from each other. Okay.
ராஜஸ்தான் போய் அங்கே உள்ள பாட்டிங்களை பார்ப்போம், ஒரிசா போவோம், டெல்லி. ஸோ எனக்கு வந்து இந்தியா முழுக்க அந்த டைவர்சிட்டியை பார்க்க, ஏன்னா ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்த பீப்புளை ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் சப்போஸ் மகாத்மா காந்தி பற்றி பேசினாலே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலர் வாவனுவோம். நிறையா டிஃப்ரென்சஸ் எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் சில பேர்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். லைக் ஒரு 2 சொல்ல முடியும். என் கூட வந்த ஒரு பர்சன் வந்து ஸ்லம்ஸில் வந்து எஜுகேஷன் வரணும், ஏன்னா அங்கே இருக்க எல்லாரும் போலீஸ் கேஸ் அது இதுன்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்பால் சொல்லி தரணும், அவங்களுக்கு நான் எஜுகேஷன் மூலிமா அவங்க லைஃப்பை மாற்றுவேன்னு சொல்லி மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு 26 வயசில் ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தால் பார்த்தா நான் தான் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் அப்படின்றான். ஐ எம் சர்பஞ்ச் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வில்லேஜ் அப்படிங்கிறான். ஐயோ, நான்லாம் சர்பஞ்ச்னா என்னென்னு அப்போ தான் கற்றுக்கிறேன். 25 வயசுலேயே ஆயிடலாமேன்றதே நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அது மாதிரி பீப்புள் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ரொம்ப இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டில் ஐஏஎஸ் ஆகுது அப்படி ஆகிறதெல்லாம் தாண்டி ரியல் பீப்புள், ரியல் இம்பேக்ட், ரியல் திங்ஸ் பாசிபிள் அப்படின்னு நான் நம்பினேன். ஓகே. ஒரு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஜோ மடியாத்னு ஒரு பர்சன் இருக்காரு, ஒரிசாவில் பார்த்தேன். 1800 கிராமங்களில் டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு. ஓகே. அவர் ஸ்வச் பாரத்லாம் வரதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாருங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இது நம்ம டக்குன்னு நம்ம சொல்லிட்டோம், பட் அதுக்கு எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க. ஐயோ, அவங்க இது ஏன் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஆன்சரே கிடைக்காது. ஏன்னா அவர் அதில் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான். கேரளாவிலேருந்து அவர் சும்மா ஃப்ளட்டுக்காக போயிருக்காருங்க. ஃப்ளட்டில் உள்ள மக்களை காப்பாற்ற போய் அந்த ஊரில் செட்டில் ஆகி 35 வருஷமாக இதை ஒரு வேலையாக பார்க்குறாரு. அண்ட் இட்ஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங் பீப்புளோடைய கமிட்மெண்ட் டு த சொசைட்டி. ஓகே. ஸோ அதுலேருந்து உங்கள் லேர்னிங் என்னவா இருந்துச்சு? முடிச்சுட்டு 50 எல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, நம்ம உண்மை பண்ணலையா, லைஃப்பில் வெட்டியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் வர மாதிரி இருக்கும். இவர் இப்படி பண்ணியிருக்காரு, நம்ம ஆசை மட்டும் பண்ணிட்டு இருக்கோமோ, நம்ம வேலை செய்யலையோ, நம்ம ஒன்றுமே பண்ணலையா, இல்லை எதாவது பண்ணணும், என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் எல்லாமே லைக் கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவார்ல ஸ்டீவ் ஜாப்ஸ். லைஃப்பை திருப்பி பார்த்தோன்னா உனக்கு எல்லாமே புரியும். நம்ம எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். அந்த மாதிரி எனக்கு ஐ டிட் அ இன்ட்ரோஸ்பெக்ஷன் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் மாடி தோட்டமாக வந்தது. எனக்கு எது பிடிக்கும், எனக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிடிக்கும், எனக்கு வந்து க்ரீனரி பிடிக்கும், எனக்கு மினிமலிஸ்டிக் லிவிங் பிடிக்கும். அப்படி இப்படிலாம் கனெக்ட் பண்ணி அப்படியே லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. இட் வாஸ் லைக் அ ரீஸ்டார்ட்னு சொல்லலாம். 2014 to now இஸ் டெஃபினெட்லி அ டிஃப்ரெண்ட். எல்லாம் அதுக்கு 10 வருஷம் ஆகிடுச்சா, 11 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக த வே ஐ லுக் அட் லைஃப் வேறு. இன்னொன்று, நாளைக்கு என்ன அப்படின்னு ரொம்ப யோசிக்காமல் இன்னைக்கு வி ஷுட் பி பர்பஸ்ஃபுல், வி ஷுட் மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் பீப்புள்ஸ் லைஃப் அப்படின்றது பெரிய லேர்னிங். இப்போ இந்த கார்பரேட் ஜாப்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு அது வந்து ப்ராக்டிக்கல் எம்பிஏன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்ன தெரியாது, பிஸ்னஸ்னா தெரியாது, ஆசை மட்டும் இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் வி வாண்டட் டு ஸ்டார்ட் அ கம்பெனி, வி வாண்ட் டு கிரியேட் ஜாப்ஸ். படித்தது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ அது ரிலேட்டடான ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். விருதுநகரில் போய் ஆரம்பித்தோம். டெக்னாலஜி தானே எல்லா ஊர்லேயும் இருக்குது, இன்டர்நெட் தானே எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு டயலாக்லாம் பேசிட்டு போனால் 8 மணி நேரம் கரண்ட் போயிடுச்சு. 2012 worst of the worst இந்த டைம். ஓகே. பட் அது பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், எங்களுக்கு பிஸ்னஸ் அவ்வளோவா கற்றுக்கிறதுக்கான ஒரு ஃபேஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் டை சென்னை மெம்பரானு வி வர் டூயிங் குவைட் வெல் ஃபார் 2 years. பட் இட் வாஸ் நாட் எக்ஸைட்டிங் as much. ஏன்னா நான் ப்ராடக்ட் பண்ணணும்னு நினச்சி போய் கடைசியாக சர்வீசஸ் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் நாட் ஸோ எக்ஸைட்டிங். ஆனால் அப்போ தெரிஞ்ச பீப்புள் மூலிமா அடுத்து நேட்டிவ் லீட் ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணேன். ஸோ என்ஜிஓ ஒன்று ஜாயின், அது ஒரு என்ஜிஓ ஜாயின் பண்ணேன். ஸோ இட் வாஸ் மோர் அபவுட் பிஸ்னஸ் என்னன்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் மாதிரியே இருந்தது. பட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி ஒரு விஷயம். லைஃபோட சாய்ஸஸ் எல்லாமே வந்து கிரேசியாக எடுக்கிறப்போ வி வே ஸ்டாண்டிங் பை இட். ஓகே. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் வரும். என்னால் முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறதுக்கான ஃபஸ்ட்டு படிக்கட்டுகள்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு கம்பெனி தான். ஜியோ வர்ஜின் அதோட பேர். ஓகே. 5 பேர் தான் சின்சியராக 10 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிடுவோம். காலையில் அவ்வளோ கோட் அடிப்போம், அவ்வளோ வேலை பார்ப்போம். வி வேர் ஐ லேர்ன்ட் மார்க்கெட்டிங் தேர். பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ் நான் நாங்கள் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே. இன்ஃபேக்ட் நான் இவ்வளோ பேசலாம் மாட்டேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஐ யூஸ் டு பி ஆன் ஸ்டேஜ், பட் நெட்வொர்க்கிங்லாம் கிடையாது எனக்கு. வெளிலலாம் போயிட்டு, ஏன்னா அப்பா வந்து ரொம்ப பொத்தி வளர்த்தாங்க. இங்கே போயிட்டு நானே எல்லாரையும் மீட் பண்ணி ட்ராவல் பண்ணுறது ஜாஸ்தி. எல்லாத்தையும் போயிட்டு இந்த மாதிரி ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ, இல்லை என் கார்டு பிரிண்ட் பண்ணது ஃபஸ்ட் அங்கே. ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் லாட் ஆஃப் பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டார்ட்-அப்பில் தான் நடந்துச்சு. ஓகே. தென் கமிங் பேக் டு மை ஹார்வெஸ்ட். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண ஜேர்னிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து வேற ஒரு ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் ஒரு ஃபுல் பிஸ்னஸ் மாடல் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஃபஸ்ட்டு 18 ஃபேமிலிஸோட ஆரம்பித்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து வி வேர் ரெகுலர் டெலிவரிங் ஒன்ஸ் அ வீக். ஸோ வாரம் காய்கறி டெலிவர் பண்ணுறதும் எங்கள் ஃபார்மில் விளையுது. ஒன்ஸ் அ வீக் தான் அங்கேருந்து இங்கே வரும். அங்கேருந்து அன்றைக்கி காலை பறிப்போம், ஆஃப்டர்நூன் மேலே வி வில் டெலிவர், அந்த மாதிரி இருந்துச்சு.
அவங்கெல்லாம் வந்து கேரட்ஸ் நிறைய வேணும், குழந்தைக்காக தான் ஆர்கானிக் வரும் அப்படின்னா, அப்புறம் கேரட்ஸ் நமக்கு திருவள்ளூரில் வராது. ஸோ வி ஹேட் டு கோ டு ஊட்டி. அப்புறம் அங்கே நிறைய தமிழ்நாட்டில் பல டிஸ்ட்ரிக்ஸில் ஃபார்மர்ஸ் எல்லாம் வி ஹேட் டு மீட். ஸோ அப்புறம் ஒரு பெரிய கொலாபரேட்டிவ் ஆகி கீரைலாம் இங்கே வரும், கேரட்ஸ் அங்கே வரும், அப்புறம் தக்காளி வந்து தேனியிலேருந்து வரும். அந்த மாதிரி நிறைய ஊர்கள்லேருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஓகே. அங்கேருந்து இப்போ லாரியில் வர்றது அதுவுமே அப்போ லாரியில் வர நமக்கு சின்ன கம்பெனியில் லாரிலாம் வராது. ஸோ அப்போ நமக்கு அவங்க பஸ் ஸ்டாண்ட் போவாங்க, போய் கோயம்பேயில் போய் அதை வாங்கிட்டு வரணும். ஓகே. காலங்கத்தில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். நிறையா ஐ மீன் நானே வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிற கேஸ். நாங்கள் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் விடியவே சீக்கிரமாக எழுந்திரிச்சோம். நிறையா கற்றுக்கிட்டோம். அது ஃபஸ்ட்டு 18 பேரோட, அதுக்கப்புறம் 50 பீப்புள் ஆனாங்க, அப்புறம் 100. இன்னைக்கு வி ஹேவ் மோர் தென் 10,000 ஃபேமிலிஸ் பாட் ஃப்ரம் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியும் வந்து வாட் இஸ் வை ஆர் தே பையிங் வாட் தேர் பையிங், யாருக்கு இதுக்கு செட் ஆகும். ஏன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ ஏன்னா இப்போ மழை பெஞ்சிச்சு, பட்டாணி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், பட் பறிக்கவே முடியலன்னா என்ன பண்ண முடியும். ஸோ இல்லைன்னு தான் சொல்லி ஆகும். அது மாதிரி என்ன இருக்காது, எது எப்போ சீசனில் வரும். இப்போ நான் போன மாதம் போய் பார்க்குறப்போ பச்சை பசல் இருக்கும் அந்த ஃபார்ம். முருங்கைக்கீரையாக இருந்திருக்கும், அப்படியே அங்கே காயாக தொங்கியிருக்கும். ஒரு 2 மாதம் கழிச்சு போனேன்னா அது சீசன் முடிஞ்சிருக்கும். அங்கே போய் நான் பட்டு போய் வெறும் குச்சி குச்சியாக நிற்கும். ஸோ இந்த டைம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஒருத்தரம் மழை பெய்கிறப்பையும் ஐயோ இன்றைக்கி அறுவடை பிளான் பண்ணியிருந்தோமே போச்சு, இல்லை இன்றைக்கி மழை வந்ததுனால ஐயோ கீரை வந்து நம்ம பிளான் பண்ண முடியாது அப்படின்னு. எவ்ரி ரெயின் ஹேஸ் அ சேட் ஸ்டோரி, எவ்ரி ரெயின் ஹேஸ் அ ஹாப்பி ஸ்டோரி. அது மாதிரி லைஃப்பில் வந்து கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து ஃபியூச்சரில் இட்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. கிளைமேட் சேஞ்சோட பெரிய விக்டிம்ஸ் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ஓகே. மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் என்னன்னா, நாங்கள் ஆஸ் ஃபார்மர்ஸ் நாங்கள் எல்லோரும் கிளைமேட் சேஞ்ச் ஆல்ரெடி கண்கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஸ்கேரி. ஸோ அதனால் எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சு. பிஸ்னஸ் மாடல் ஷுட் பி, ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேர் ப்ரைஸ் கொடுக்கணும், அவங்க விளைவிக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் க்ரியேட் பண்ணணும். ஹூ கேன் ட்ரஸ்ட் தெம், ஹூ கேன் பே தெம் ரைட், அண்ட் ஹூ கேன் ஆல்சோ வேல்யூ தெம். ஓகே. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபார்மர்ஸ்க்குமே அது பெரிய ஒரு சேஞ்ச். இப்போ மார்க்கெட் பிளேஸ் எங்கே இருக்குது மேம்? ஆன்லைனில் வி ஹேவ் செட்டப். ஸோ பீப்புள் ரெகுலராக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ சிட்டியில் சென்னையில் இருக்கிற யார் வேணாலும் தே கேன் ஆர்டர் ஆன்லைன். 2 days முன்னாடியே வி வில் லெட் தெம் நோ வாட் இஸ் அவைலபிள். இப்போ அடையாரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி வீக் Tuesdays and Fridays வி டெலிவர் டு யூ. நீங்கள் அதே தாம்பரம்னா Wednesdays and Saturdays. இப்போ ட்வைஸ் அ வீக். ஆன்லைனில் நான் பார்த்தப்ப மில்லட்ஸ், ரைஸ் எல்லாமே இருக்குது, பட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தனியாக அதுக்கு ஆர்டரிங் லிங்க். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாமே இருக்குது. அப்புறம் காலப்போக்கில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்ததுன்னா தான் இன்னும் பெட்டர்னு சொல்லிட்டு பீட்ரூட் மால்ட் ஆக்கணும், கேரட், ஸ்வீட்ஸ், மில்லட்ஸ்லாம் இப்போ பனங்கற்கண்டுல மைசூர் பாக். ஓகே. அதெல்லாம் எப்படி அங்கேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க? அப்படியே அங்கே குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் விமென்லாம் கிரியேட் பண்ணி இட் இஸ் பிகம் லைக் ஏதோ ஒரு காய்க்காக ஆரம்பிச்சது, இட்ஸ் பிகம் லைக் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ சென்னையில் யார் வேணா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், வி ஹோம் டெலிவர். கிராசரிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாகவும் அனுப்புகிறோம். ஸோ யூ கேன் பை directly from our farmers. ஸோ நீங்கள் பே பண்ணுற 100 rupeesல 55-60 rupees goes to the farmer. And that is a big difference. வெளில யாரோ 10 ரூபா 20 ரூபா கூட கொடுக்காம இருக்கிற அந்த டைமில் we are able to pay them better. ஓகே. இப்போ ஃபார்மர்ஸ் லைனில் நம்ம பேசிட்டோம், அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணிங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு பாயிண்டில் ஓகே நம்ம வந்து அவங்களுக்காக தான் பண்ணுறோம், நல்லதாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் போய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, என்னதான் பிடிக்குதுன்னு சொன்னாலுமே நம்மளே ஒன்றும் இல்லை, அமேசானில் ஒன்று விஷயம் வாங்கினாலே இது உண்மையிலே நல்லா இருக்குது, அந்த டிஷர்ட் நல்லா தான் இருக்கா, இல்லைனா சும்மா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பேசுவோம் நம்ம. ஸோ எப்படி செக் பண்ணி அது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு கஸ்டமர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது? எனக்கு அது பெரிய லேர்னிங்னா, நான் ஆன்லைனில் காய்கறி வாங்க மாட்டேன். நமக்கு அதெல்லாம் டச் அண்ட் ஃபீல். ஸோ வாங்குறவங்களும் அப்படி தான். அப்படிங்கிறப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு சீசனல் அண்ட் ஆர்கானிக் அண்ட் ட்ரஸ்ட். ஏன்னா இப்போ நான் இன்ஸ்டாகிராமே மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் பேஜ் போனீங்கன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் ஒன்லி காய்கறி, இந்த காய் சாப்பிடாது அப்படின்னு இருக்காது. இது நாங்கள் ஃபார்மர் நாங்கள் விளைவிக்கிற ஸ்டோரிஸ் இருக்கும், நாங்கள் இதுக்கு பஞ்சகாவியோட ஸ்டோரிஸ் நிறைய கஸ்டமர் ஸ்டோரிஸும் இருக்கும், ஃபார்மர் சைடில் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கும். ஏன்னா மண்புழுவே பார்க்காத ஜென்ரேஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், தொட்டாச்சு நீங்கனாலே தெரியாமல் 5th standard படிக்கிற குழந்தைகிட்ட இப்போ இப்போ வெரி டிஸ்கனெக்டட். ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை சொல்ல வேண்டியிருக்கு. இது இவ்வளோ தூரத்துலேருந்து வருது. இப்போ ஆப்பிள்லாம் இப்போ தான் சீசன், நீங்கள் ஆப்பிளில் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு இருக்காதீங்க, சீசனில் உள்ளது சாப்பிடுங்க. கிவி ஃப்ரூட் இஸ் குட், பட் கொய்யா அதை விட சூப்பர் அப்படின்னு நிறையா விஷயங்களை வந்து பேச வேண்டியிருக்கு, புரிய வைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணிவிட்டு இது எஜுகேஷன் ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் தே ஸ்டார்ட் பையிங். அதுக்கப்புறம் நான் கேட்பேன், ரெகுலராக எங்ககிட்ட வாங்குறீங்களே வாட் மேக்ஸ் யூ பை, நான் அவங்ககிட்டே பதில் கேட்பேன். ஏன்னா பார்த்தா தெரியாது, ஆர்கானிக்கும் இன்னொரு காயும் நீங்கள் வச்சிங்கன்னா பார்த்து இது ஆர்கானிக் காய் இது இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இட்ஸ் நாட் பை லுக்ஸ். அப்புறம் வாட் மேக்ஸ் யூ ட்ரஸ்ட், வாட் மேக்ஸ் யூ பை அகெயின். நாங்கள் சில தப்புகளும் செய்ய, எப்போயாவது வந்து டெலிவரியில் வந்து காய்கறி டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை எங்கள் மேலே ஏதாவது தப்பு பில் அனுப்பாமல் விட்டுருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வை டு யூ ட்ரஸ்ட்னு அவங்ககிட்டே கேட்குறப்போ
எனக்கு நான் கற்றுக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க சொல்கிறாங்க டேஸ்ட் வந்து எனக்கு தெரியும். எனக்கு மை ஹார்வெஸ்ட்டில் வர காய்கறியை சாப்பிட்ட பிறகு வெளியில் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல. ஓகே. உங்கள் பூசணியில் வைக்கிற அந்த பொரியலோட அருமை வந்து எனக்கு என் வீட்டில் விளைஞ்ச சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்த பூசணி மாதிரி இருக்குது. இந்த 36 வயதில் சொல்லுவாங்க இந்த காயில் எவ்வளோதான் சமைச்சாலும் ருசி வராது, பட் இதில் இருக்குது அந்த ருசியை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு நம்ம சென்னையில் சிட்டியில் வளர்ந்த பீப்புளுக்கு டேஸ்ட் கூட தெரியாது. ஹரிபரியிலே சாப்பிட்ருப்போம், வி டோன்ட் நோ ரியல் டேஸ்ட். ஸோ ரியல் டேஸ்ட் தெரிஞ்சவங்க they really appreciate organic food. ஓகே. அந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு ஒரு டேஸ்ட்டும் நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. நைஸ். ஆனால் மேம் அதை தவிர்த்து இப்போ ஆர்கானிக் அது மாதிரி சொல்கிறப்பயே கலர் எங்கள் அப்பாலாம் சொல்வார், பொமோகிரானட்லாம் வாங்கினா இது வந்து ரொம்ப பிரைட் கலராக இருக்குது, அப்போனா இது வந்து ஆர்கானிக் கிடையாது, ரொம்ப டல்லாக இருந்தால் தான் ஆர்கானிக், உள்ள பூச்சி இருந்தால் தான் வந்து நல்ல காய். அதெல்லாம் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறையா இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி லைட்டாக புலம்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிறையா இது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாலே லாஸ்ட் அ லாட் ஆஃப் ஃபுட் வெரைட்டிஸ். ஓகே. அரிசினா இப்படி தான் இருக்கும், கத்திரிக்காய்னா இப்படி தான் இருக்கும், இது இப்படி இருந்தால் தப்பு அப்படி இருந்தால் தப்புன்னு சொல்லிட்டு என்னென்ன மிக்ஸ் டைவர்சிட்டியை நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ஒரு 3 ஃபேக்ட் சொல்கிறேன். இப்போ நான் வந்து லாஸ்ட் வீக் தான் வென்ட் டு சீட் ஃபெஸ்டிவல். ஓகே. அங்கே வந்து கண் கூட என்னால் வந்து 20 வெரைட்டி ஆஃப் சில்லிஸ், ஒரு 30 வெரைட்டி ஆஃப் வெண்டைக்காய், கத்திரிக்காய் ஒரு 20 வெரைட்டின்லாம் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரியல் கத்திரிக்காய் ஒரு பச்சை மிளகான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. லாவெண்டர் கலரில் ஒரு சில்லி இருக்குது. ஓகே. நம்ம ஊரில் விளையிற சில்லிஸ் தான். இன்றைக்கி அது காணும். ஆமாம். காந்தாரி கருப்பு கலரில் இருக்கும் அந்த கத்திரிக்காய், சாரி காந்தாரி சில்லிஸ். ஓகே. அந்த செம்ம காரம். அந்த சில்லிஸ் இப்போ கிடைக்காது. ஸோ நிறையா வெரைட்டிஸ் வந்து ஓவர் டைம் நம்ம வந்து சாப்பிடாம விட்டதுனால வி ஹவ் லாஸ்ட் இட். ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்ச சில்லி க்ரீனில் இருக்கும். ஆமாம். கத்திரிக்காய் வந்து நீங்கள் வெள்ளை கத்திரிக்காய் சாப்பிடுவீங்களா, வயலட் கத்திரிக்காய் சாப்பிடுவீங்களா, சிம்ரன் கத்திரிக்காய் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வயலட் தான் வேணும்வாங்க. இல்லை தேனி பக்கம் க்ரீன் கலரில் சாப்பிடுவாங்க, விருதுநகர் பக்கம் ஒயிட் கலரில் சாப்பிடுவாங்க. ஸோ ஊருக்கு ஊர் வேறு கத்திரிக்காய் இருந்தது. முள் கத்திரிக்காய் வேலூர் பக்கத்தில் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய டைவர்சிட்டி ஆஃப் ஃபுட் இருந்தது. இந்த பெருசாக பார்த்தோன்னே இது வந்து ஹைப்ரிட்டு இல்லைங்க, நாட்டு காய்கறியிலும் பெருசாக இருந்திருக்கு. we didn't know about it. ஸோ நம்ம அறியாமையாலேயும் நிறைய விஷயத்த வந்து we have labeled food as bad food, good food. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், லோக்கலாக இருக்கணும், சீசனலாக இருக்கணும், எங்கேருந்து வருதுன்னு கேள்வி கேட்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா, ஐயோ அரிசி சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், குண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லி கார்ப்ஸ் சாப்பிட மாட்டேன். அவ்வளோ நல்ல விஷயம், டயட் அந்த மாதிரி ஒரு விஷயம், அவ்வளோ நல்ல விஷயம். இந்தியாவில் மட்டுமே கூகுள் பண்ணால் அவங்க யூ வில் பிலீவ். ஏன்னா நான் சொல்கிறத கூகுள் வி ஆல் ட்ரஸ்ட் மோர். ஸோ கூகுளில் பார்த்தீங்கன்னா 1,10,000 வெரைட்டிஸ் ஆஃப் அரிசி இருந்திருக்கு. ஓகே. 1970 இந்தியாவில் மட்டும். நான் டிபெட் பற்றி பேசல, சைனா பற்றி பேசல, வெறும் இந்தியாவில் மட்டுமே வி ஹேட் மோர் தென் 1,00,000 வெரைட்டிஸ். இன்றைக்கி 10 வெரைட்டி கேட்டால் கூட யாருக்கும் தெரியாது. ஆமாம். அண்ட் அதெல்லாமே நல்ல வெரைட்டி. ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா பூங்கார் அரிசி சாப்பிட்டா நல்லது. டயபெட்டிக்காக இருக்காங்கன்னா குள்ளக்கார் சாப்பிட்ணும். கருப்பு கலரில் அரிசி இருக்கும், அதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்டாமினா கிடைக்கும். அது எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து பேச்சு இதில் பேச இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மை ஹார்வெஸ்ட் அதெல்லாமே வி செல். ஓகே. அந்த அரிசியில் தோசை மிக்ஸு, அந்த அரிசியில் வந்து நாங்கள் அவல் அந்த மாதிரிலாம் பண்ணி வேர் ஏபிள் டு ரீச் மோர் பீப்பிள். ஓகே. ஆனால் இப்போ இது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும்ல மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை லெவல் ஆஃப் கத்திரிக்காய் இருக்குன்னா யாருமே நம்ம மேபி ஒரு ஹோம் டவுன் நேட்டிவ் பிளேஸ் இருந்தால் அங்கே மட்டும் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். யாருமே ட்ராவலும் பெருசாக பண்ணுறதில்ல, அவங்க ஒர்க் முடிச்சுட்டு அந்த மாதிரியே இருக்காங்க. இந்த அவேர்னஸ் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி பண்ணுறது? அதுதான் இப்போ தான் ஐ டூ லாட் ஆஃப் செஷன்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் நான் பண்ணுறேன். இல்லை ரொம்ப பேர் இப்போ வீடியோஸ்லாம் இப்போ அதனால் டிஜிட்டல் ஹேஸ் அ பிகர் இம்பேக்ட். ஓகே. இது வந்து புக்கில் படிக்கிறது தவிர இப்போ வந்து நம்ம ஹேவ் டு டாக் அபவுட் இட். ஸோ இப்போ எனக்கு கூப்பிட்டது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் மோர் பீப்புள். கண்டிப்பாக. அதனால தான் நான் எஸ் சொன்னேன். இதில் அர்ச்சனா பாப்புலராகிறதுல வேறு ஸ்டோரி. பட் ஐ திங்க் இட் இஸ் அபவுட் கெட்டிங் த வேர்ட் டு மோர் பீப்புள் அக்ராஸ் ஏஜஸ். இன்னமும் இப்போ 60 வயசில் இருக்கிற அவங்க தான் வந்து இதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இது வேணாம் இது வந்து விலை ஜாஸ்தி. ஏன்னா வீட்டில் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கேயோ படிச்சுட்டு யூஸ்ஃபுல்னு சொல்லி வாங்க போவாங்க. இதெல்லாம் 10 ரூபாய்க்கு தேராது, இது போய் நீ 40 ரூபா கொடுத்து வாங்குறியா? இல்லை 40 ரூபா கொடுத்தா இட் இஸ் வொர்த் இட். வயசானவங்களுக்கும் நம்ம நிறைய விஷயம் புரிய வைக்க வேண்டியிருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. குழந்தைங்களாம் கீரையே சாப்பிட்றது கிடையாது. கீரை சாப்பிட்டா தான் அனிமியா வராது, கீரை சாப்பிட்டா தான் உங்களுக்கு எல்லாம் வரும்னு சொல்லணும். ஸோ அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி கீரைலாம் சாப்பிடக்கூடாது, அதுதான் வந்து ஒரு நல்ல அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான்லாம் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் நிறையா, ஒன்லி பிகாஸ் we have to talk about it. ஒரு 10 பேர் பேசினா தான் அது உண்மை அப்படின்னு இந்த உலகத்தில் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது. ஸோ ஐ திங்க் மை என்டையர் லைஃப் இஸ் கோயிங் டு பி லைக் இது மாதிரி அவேர்னஸ் பண்ணுறது. அது மூலயமா இஃப் பீப்புள் கெட் எனக்கு வேணும், ஆமாம்ல ஐ மிஸ்ஸிங் இட், எனக்கு வேணும், எங்கே கிடைக்கும்னா அப்போ மை ஹார்வெஸ்ட்டில் வாங்குங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மட்டும் வளருது இல்லை மேம், மற்றவங்களும் வந்து சேர்த்து நிறைய பேர் ஆர்கானிக் ஃபார்மிங் வரணும் அப்படி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு ஒருத்தவங்களுக்கு ஐடியா இருக்குன்னா என்னென்ன ரோட் மேப் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விஷயம், ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து வெறும் புக்கில் மட்டும் படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிலத்துக்கு வாங்க. இப்போ எங்கள் ஃபார்முக்கு வாங்க, இல்லை யாராவது தெரிஞ்ச ஃபார்முக்கு போங்க. ஸ்பெண்ட் யுவர் வீக்கெண்ட்ஸ் அட் த ஃபார்ம்.
வீக்கெண்ட் ஃபார்மிங் மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை போகிறப்பையும் ஒரு புது அனுபவம் இருக்கும். அந்த மண்ணில் இறங்கி நீங்கள் அந்த விதையை போடுறப்போ விதையே இப்படி தான் இருக்கா, இந்த விதைக்கு இத்தனை நாள் ஆகுமா. ஏன்னா நீங்கள் இந்த வாரம் போய் விதை போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் போகிறப்ப 2 இலை வந்திருக்கும். அதுக்கு அடுத்த வீக் தான் வந்து இது ஒரு 4-5 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பூவே பார்ப்பீங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறது. எடுத்தோடனே லேண்ட் வாங்கிட்டேன் நான் இப்போ விவசாயம் பண்ண போகிறேன்னு குதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் எவ்ரிபடி டசன்ட் ஹேவ் ஸோ மச் மணி. ஸோ நீங்கள் ஃபார்மிங் சப்போர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஏதாவது ஒரு ஃபார்மில் ரெகுலராக விசிட் பண்ணுங்கள், கோ டூ யர் ஒர்க். ரெண்டாவது ஃபார்மர்ஸ்க்கு இதை வாங்கி சாப்பிடவும் செய்யுங்க. ஏன்னா அவங்க விளைவிக்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் ஒய் ஆர்கானிக்ன்றது நீங்கள் அம்பாசிடராக மாறுவீங்க. உங்கள் ஹெல்த் சேஞ்சஸ் பார்க்க முடியும். அண்ட் தென் இட் மோட்டிவேட் யூ டு டூ மோர் ஃபார்மிங் ஆக்டிவிட்டி. ஸோ உங்கள் ஃபார்மனை எடுக்கிறப்போ நீங்கள் அங்கே கற்றுக்கிட்ட ப்ராக்டிசஸும் எந்த காய்கறி நம்ம ஃபேமிலியில் சாப்பிடுவாங்களோ அதை வளர்க்கலாம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் வரும். மூணாவது சில்ட்ரனை இன்வால்வ் பண்ணுங்கள். லாட் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து அவங்களுக்கு இன்றைக்கி நேச்சர் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஊட்டி பொட்டானிக்கல் பார்க்கில் போய் குழந்தைங்கள உட்கார வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் போர் அடிச்சிடும். இப்போ பெரியவங்களும் அப்படி தான் ஆகிட்டோம். பட் ஆனால் இன்னைக்கு வி காண்ட் அப்ரிஷியேட் நேச்சர். வி காண்ட் பீ வித்அவுட் a gadget. இருக்குது அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி. கேஜெட் இல்லாமல் நம்மளால் வி காண்ட் சர்வைவ் ஃபார் 10-15 மினிட்ஸ்ன்ற மாதிரி ஆகிட்டோம். ஸோ அந்த நேச்சர் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஓடி ஆடி விளையாடுறது. ஃபார்முக்குலாம் வந்தானா எந்த பிள்ளையும் ஃபோன் கேட்காது. நான் போய் இந்த செடி கிள்றது, அதை உடைக்கிறது, இதை எதையோ ஒன்று தே வில் கியூரியாசிட்டியோட லிமிட்டே உங்களுக்கு தெரியாமல் பீப்புள் வில் பி மோர் கியூரியஸ். ஸோ அதெல்லாமே வந்து இன்வால்வ் பண்ணுறப்போ யுவர் சில்ட்ரனுக்காக யூ வில் வாண்ட் டு டூ ஃபார்மிங். ஸோ இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் நல்ல லேண்ட் பாருங்கள், இன்டர்நெட் இருக்க லேண்டாகவே பாருங்கள். பிகாஸ் அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னா யூ வில் வாண்ட் கனெக்ஷன்ஸ்லாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளேசஸ் இல்லைனா சொல்லுவாங்களா மேம்? சாயில் வந்து இந்த சாயில் இருக்க லேண்டு தான் வாங்கணும்லாம் கிடையாதுங்க. சாயில் வந்து ஒரு ஃபார்முக்குள்ளேயே நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். எந்த லேண்டாக இருந்தாலும் வி கேன் கன்வெர்ட். அதுக்கு டைம் எடுக்கும். பேஷன்ஸ் இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு ஃபார்மிங் வராதிங்க. பொறுமை இல்லைனா நீங்கள் கார்டனிங்கும் பண்ண முடியாது, ஃபார்மிங்கும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் இருக்குன்னா ஹாவ் அ லாங் டேர்ம் பிளான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷம் நான் வந்து மண்ணுக்காக ஒர்க் பண்ணுவேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஏன்னா 2 மழை 3 மழை கடந்தால் தான் உங்களுக்கு எங்கே தண்ணி நிற்குது. மழை பெஞ்சு 1 மாதம் ஆகுது இங்கே தண்ணி வத்துறதுக்கு. அப்போனா இங்கே களிமண் லேண்டு தான் எனக்கு வேணும். இங்கெல்லாம் வந்து கீரை போடலாம், இங்கெல்லாம் இந்த காய் போடலான்னு புரிஞ்சுக்க லேண்டுக்குள்ளே இத்தனை வேரியேஷன். 2 வருஷம் மினிமம் உங்கள் லேண்டை புரிஞ்சுக்கவே ஆகிடும். ஓகே. அப்புறம் நீங்கள் ஃபென்ஸ் போடுறீங்களா, நீங்கள் வந்து குடிசையை போடுறீங்களா, இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டைமில் ஜூன் மாதம் நான் இந்த காய் போடுவேன், ஆகஸ்ட் மாதம் எனக்கு வந்து புதுசாக இது ஈல்டு வரும், மாம்பழம் நான் இப்போ வச்சிட்டேன்னா 5 வருஷம் கழிச்சு எனக்கு மாமரம் வந்துடும். அப்படின்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதே உங்களுக்கு 2-3 இயர்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ டெஃபினெட்லி விதவுட் பேஷன்ஸ் இறங்காதீங்க. அண்ட் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஃபார் அ லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வரல, சும்மா காசு போயிட்டுருக்கு அப்படின்னா சத்தியமாக அது அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3-4 இயர்ஸ் ஈல்டு வரதுக்கு இட் வில் டேக் டைம். ஓகே. அண்ட் ரொம்ப பெரிய 10 ஏக்கர் வாங்க 20 ஏக்கர் வாங்கினா 1 ஏக்கர் ஒழுங்காக வாங்கி அந்த 1 ஏக்கரில் எனி ஃபேமிலி கேன் லிவ் அ பெட்டர் லைஃப். ஓகே. மாடு ரொம்ப அவசியம். மாட்டோட சாணம் கோமியம்லாம் இருந்ததுன்னா உரம் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். நம்மளே மாடு வாங்கணும் இல்லை. அந்த ஊரில் எப்படி மாடு வச்சுட்டு சும்மா இருப்பாங்க, பால் மட்டும் கறந்துட்டு மாட்டோட சாணியை யூஸ் பண்ணாத ஒரு ஃபார்மர் இருப்பார். காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். ஸோ பட் இதெல்லாம் யோசிக்கணும். மாட்டுச்சாணினா ஐயோ ஸ்மெல்லு அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே ஒரு ஈகோசிஸ்டம். இயற்கை விவசாயங்கிறது நம்ம வாழ்க்கை முறையாக நம்ம காலைல எந்திரிச்சதுலேருந்து சீக்கிரமாக தூங்குறது, பாடி ஃபிட்டாக வைக்கிறது எல்லாமே வந்து பை ப்ராடக்ட்ஸ். ஓகே. டே இன் ஃபார்ம்லேண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு கிறிஸ்பாக நீங்கள் சொல்ல முடியுமா? காலிலேருந்து எப்படி அது போகும்ன்ட்டு. முதல் நாளே நான் வந்து என் காலை என்ன அறுவடை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்போங்க. ஸோ அதனால் நைட்டு பார்த்து வச்சுருப்போம். காலைல எழுந்திரிச்சு இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி அனுப்புகிறோங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வேலையை ஆரம்பிப்போம். ஓகே. முதல் நாளே மோஸ்ட்லி பூச்சி மருந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் வந்து லேட் ஈவினிங்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதெல்லாம் காலையில் உங்களுக்கு வந்து செட்டில் ஒன்று ஆயிருக்கும். ஸோ காலையில் லேட் ஈவினிங் சூரியன் இருக்கப்போ ஹீட் மோஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்ளைன்ஸ் வந்து ஹீட்னால செடி வந்து கருகிருண்டுக்காக லேட் ஈவினிங்ஸ் தான் ஸ்ப்ரே. ஸோ காலையில் வி வில் ஹார்வெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். காலைலனா ஒரு 6 மணி 5:30 மணி போதும் ஆரம்பிப்போம். பட் ஆனால் 6 மணி இஸ் குட் இனஃப். ஸோ 6 மணிக்கு ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி மாடை எடுத்துகிட்டு போய் கட்டுறது, பாலுக்கு அதுக்கு வைக்கோல் தர்றது அதெல்லாம் நடந்துடும். மேய்ச்சல் கூட்டு போயிடுவாங்க. பட் மார்னிங் பால் கறக்கிறவங்களாம் அந்த வேலையை அவங்களாம் 5:30 மணிக்கு பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகே. இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு 6:30-7 வரைக்கும் ஹார்வெஸ்ட் போகும். ஓகே. அதுக்கப்புறம் சிட்டிக்கு இங்கே அமுச்சு விட்றாங்க. இங்கே நாங்கள் பேக் பண்ணி டெலிவரி பண்ணுறோம். பட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் லேடிஸ் அவங்களாம் வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு 9 ஆயிடும் காலையில். பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எல்லா கொத்துற வேலை
களை எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய வேலை. ஓகே ஓகே பெண்டு நிமிந்துரும். ஸோ களை எடுக்கிற வேலையெல்லாம் காலையில் பார்த்துருவோம். ஏன்னா பகல் வெயிலில் நம்ம செய்ய முடியாது. ஸோ 9க்கு மேலே சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஏதாவது நாற்று இல்லை சரி பண்ணுறது எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றுறது வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளட் இரிகேஷனாக இருக்கும். பம்ப் செட்லேருந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், ட்ரிப் இருக்கும், மிடில் ஒரு தண்ணி வந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ தண்ணி ஊற்றுற ப்ராசஸ் உங்களுக்கு பர் டே ஒன்ஸ் இல்லை மார்னிங் இல்லை ஈவினிங் இந்த மாதிரி ஸ்கெடியூல் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அதில் போயிடும். ஓகே. அகெயின் ஈவினிங்ஸ் வந்து சம்டைம்ஸ் சில காய்கறி வந்து பறித்து வைக்கலாம் அப்படின்றப்போ அந்த இது அண்ட் எங்ககிட்ட சொல்லிடுவாங்க நாளைக்கு இந்த காயெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா பறிக்கிறதுக்கு முன்னாடி தான் எஸ்டிமேட்டில் சுரைக்கானா எனக்கு ஒரு 10 கிலோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரிலாம் எஸ்டிமேட் ஃபார் நெக்ஸ்ட் டே சொல்லுவோம். சொல்லிட்டு தட்ஸ் ஹவ். ஆள் கூப்பிட்டா வேலை மோஸ்ட்லி அந்தந்த ஃபார்மில் வேலை செய்கிற மாதிரி தான். ரொம்ப பேர் ஆள் கூப்பிட்டு செய்கிறது கிடையாது. ஓகே. களை எடுக்கிறது இஸ் a lot of work. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அது பெரிய வேலை. அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி இது சொல்லிட்டு இருந்தீங்க மேம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கஸ்டமர்ஸ்ட்டை வந்து அந்த ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்ல, நீ இந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பரவாயில்ல நம்ம இதுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம்லன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்சனல் கனெக்ட் ஆன ஸ்டோரிஸ் எதாவது இருக்கா? பெரும்பாலும் மஹாராஷ்டிரோட கஸ்டமர்ஸ் எல்லாமே மாமிஸ். அவங்க ஆரம்பத்தில் சொல்லுவாங்க நான் என் குழந்தைக்காக ஆர்கானிக் வந்திருக்கேங்க, பார்த்து கொடுங்க. அவங்க பண்ணுறது தான் ரொம்ப நம்மளுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. ஆமாம், எல்லாமே வந்து கொடுப்பாங்க. என் குழந்தைக்காக தாங்க நான் ஆர்கானிக் வாங்குறேன், ஸோ கொஞ்சம் கேரட்னா இப்படி பார்த்து கொடுங்க, இல்லை எனக்கு வந்து கீரையெல்லாம் வெளியில் பயமாக இருந்துச்சு, ஸோ உங்கள் கீரைக்காக வரேன் அப்படின்னு லெட் மீ நோ மதர்ஸ் அப்படின்றப்போ. ஸோ நிறைய பேர் வந்து மேங்கோ சீசன் அப்போ சொல்லியிருக்காங்க என் பாப்பா சாப்பிட்ற மேங்கோ சீசன் தாங்க, ஏன்னா எனக்கு பயமாகவே இருந்துச்சு, வெளியில் அவ்வளோ கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மேங்கோ சீசன் அப்போது எக்கச்சக்க அம்மாக்கள் சொல்கிற விஷயம் என் பாப்பா சாப்பிட்ற இது இல்லாட்டி சூப்பராக சாப்பிட்டாங்க, நான் வேணால் வீடியோ அனுப்பட்டுமா, இதெல்லாம் வீடியோஸ் அனுப்புவாங்க, க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்கள் பார்க்க முடியும். சேஃபான ஃபுட்டு என் குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற சந்தோஷம் அந்த அம்மாக்கிட்டேயும், குழந்தை சாப்பிட்றதுன்றதுக்காக ஃபேமிலி ஃபுல்லாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியும். ரெண்டாவது ஐ ஹேட் செலக்ட் மதர்ஸ். அவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டு சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ என் கிட்டுக்காக நான் வந்து ஒரு இடமா போய் தேடி பிடிச்சி நான் வாங்கி கொடுப்பேன் ஃபுட்டு. இன்றைக்கி எல்லாமே நீங்களே கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யூ டெலிவர் அட் ஹோம். கோவிட் அப்போ யூ ஹேவ் பின் பிளெஸிங் டு மீன்ற மாதிரி நிறைய பேர் அந்த கோவிட் சமயத்தில் வந்து தே வர் வெரி கனெக்டட் டு அஸ். ஸோ அவங்க அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனோட மம்மிஸ். அவங்க இன்னொருத்தவங்களாம் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக வேறு வருவாங்க. நிறைய பேர் தே பின் த்ரூ அ சர்ஜரி, இல்லை அவங்க வந்து கேன்சர் விக்டமாக இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த ஃபுட்டெலாம் சாப்பிடக்கூடாது, ஆர்கானிக் மட்டும் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. கிரேப்ஸ்லாம் ரொம்ப நல்லதான், நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் வந்து படித்து பார்த்துருக்கேன், அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. இஸ் யோர் கிரேப் ஆர்கானிக், ஆர் யூ ஷுவர் இட்ஸ் ஆர்கானிக்னு அத்தனை தடவை கேட்பாங்க. நான் இல்லைங்க ஆர்கானிக்லாம் பண்ணவே மாட்டேன், எங்கள் லிஸ்ட்டில் வந்து நான் இல்லைனா அன்லெஸ் வி நோ த ஃபார்மர் வி வில் நாட் ஹேவ் என்ற அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க இது மாதிரி ரெக்கவர் ஃப்ரம் த சர்ஜரி அர்ச்சனா, இப்போ அப்பா இஸ் ஃபைன். இல்லை இன்னொருத்தவங்க வந்து தே வெண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். இன்னைக்கு அவங்க ஆஃப்டர் போஸ்ட் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த் பேராமீட்டர்ஸ் ஆர் வெரி குட், டாக்டர் இஸ் ஷாக்ட். அண்ட் அந்த இட்ஸ் பிரைமரி ரீசன் இஸ் த ஃபுட். அவங்க பண்ண சேஞ்ச் உணவே மருந்து தான் நம்ம சொல்லி அப்சல்யூட். அதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடீஸாக இது நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் வந்து அவங்க ஃபார்ம் அது என்னால் ஃபார்மிங் பண்ண முடியல, அட்லீஸ்ட் அவங்க ஃபார்மேட்டை வாங்குறப்போ நான் வந்து ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் டு, நான் ஃபார்ம் விசிட் பண்ணப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எனக்கு சாப்பாடு போட்டது. ஸோ நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே மேம். இப்போ பிஸ்னஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வருவாங்க, திடீர்னு வந்து பாதியிலே போயிடுவாங்க, என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஆர்கானிக் ஃபார்மிங்னா ரெண்டு வருஷம் வந்து நிலத்தை ஸ்டடி பண்ணுறதுலேயே நம்மளுக்கு போகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க மேம், இதில் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு என்னென்ன மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க? பொதுவாகவே பிஸ்னஸில் வந்து குவிக் மணி வேணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புள் வந்து தே யூஸ்வலி மணியை சேஸ் பண்ணுறவங்க வில் நெவர் சக்சீட். மணி இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், ஒரு டயர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவாக அது இருக்கணும். ஸோ மை ஹார்வெஸ்ட் வந்து அந்த விதத்தில் விரட்டிக். ஸோ ப்ராப்ளம் இருக்கணும், இல்லை ஒரு நீட் இருக்கிறத தான் நம்ம வந்து பிஸ்னஸாக பண்ணணும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் வந்து இது அவங்க சொன்னாங்க சூப்பராக காசு வரும் அதுக்காக நான் ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி தே வில் நாட் ஹேவ் அ கனெக்ட், தே வில் நாட் சால்வ். ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்காது அவங்களுக்கு, சால்விங் அ ப்ராப்ளம் இருக்காது. எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் அ ப்ராப்ளம். செகண்ட் MVP இல்லை மினிமம் வயபிள் ப்ராடக்ட் வந்து ட்ரையல் எடுத்தோன்னே எல்லாம் மெகாவாக பண்ணணும்னு கிடையாது. யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் பீப்புளோட கரெக்டாக அந்த பிஸ்னஸ் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் என்னென்ன ரிஸ்க்ஸ் வரும்ன்றதெல்லாம் பார்த்துட்டு யூ ஹேவ் டு பில்ட் யுவர் கெப்பாசிட்டி ஃபார் இட். கெப்பாசிட்டி இல்லாமல் நம்ம அதை எப்படி பண்ணுறது மேம்? மினிமல் வயபிள் ப்ராடக்ட் இப்போது நீங்கள் ஒரு பெரிய ஐடியா போய் ஒருத்தங்கிட்ட பிச் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு பெரிய இந்த கார் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னா அது ஒரு சின்ன மாடலாக பண்ணிவிட்டு அது இந்த டைமில் இப்படி ஒர்க் ஆகும்னு நீங்கள் காமிக்கலாம். ஓகே. ஒரு
நான் ஒரு ஆன்லைன் சைட்டை யோசிச்சிருக்கேன். அது வந்து அமேசான் மாதிரி இப்படி அப்படின்லாம் சொல்கிறத விட ஒரு பேசிக் சைட் போட்டு அதை நீங்கள் சும்மா ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிச்சு ஆமாம் நீங்கள் நினைக்கிற விஷயத்த இதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ வில் நாட் நீட் அ லாட் ஆஃப் மணிங்க. இன்றைக்கி அதெல்லாம் நிறையா கிராண்ட்டோ இல்லாட்டி ஸ்டார்டிங் சீட் மணியாகவே 20,000 30,000 கிடைக்குது. ஸோ ஒரு சின்னதாக நான் யோசித்த ஐடியாவுக்கு எனக்கு தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ரியல் கஸ்டமர்ஸாக ஒரு 10 பேர் வாங்குறாங்கன்னு சொல்லி அந்த வேலிடேஷன் வாங்குறதுக்கு வில் ஆல்வேஸ் 6 months 1 year ஆனாலும் இட்ஸ் ஓகே. பட் ஆனால் அது நம்ம பண்ணாமல் நம்ம போயிட்டு எனக்கு 1 கோடி ரூபா வேணும், நான் 10 லட்சம் கஸ்டமர்ஸ் எனக்கு இருக்காங்கலாம் பேசினேன்னா வேலைக்கே ஆகாது. இதுக்கு வாட் இஸ் அ ப்ரூஃப்? இஸ் தேர் அ வேலிடேஷன்? அந்த வேலிடேஷன் பண்ணாதவங்க வில் ஃபெயில். தேர்ட் வந்து ஃபவுண்டர்ஸே எல்லா வேலையும் பார்க்க முடியாது. ஸோ நம்மளே இருந்தோம்னா நாளைக்கு கடைசி நம்மளே முட்டுக்கட்டையாக வந்து நிற்போம். யூ நீட் டு பில்ட் அ டீம். ஸோ நமக்கு நிறைய ஸ்கில்ஸ் வேணும், பீப்புள் ஸ்கில்ஸ் வேணும். நமக்கு வந்து க்ரோத் யோசிக்கணும்னா மல்டிபிள் ஸ்கில்ஸ் வேணும். நமக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லைனா ஸ்கில்ஸ் இருக்க பீப்புளை ஹையர் பண்ணணும். ஸோ பில்டிங் அ டீம் அது வந்து இஸ் அ வெரி க்ரூஷியல் திங் இஃப் யூ வாண்ட் டு க்ரோ அ பிஸ்னஸ். ஸோ அது நிறைய பேர் அங்கே வி வில் ஸ்லிப். அண்ட் அந்த ஃபவுண்டருக்கு உடம்பு சரியில்லை, இஃப் ஹி கிராஷஸ் அண்ட் ஹி ஆர் ஷீ கிராஷஸ் த என்டையர் திங் கிராஷஸ். விமென் நிறைய இன்வால்வ் பண்ணுற பிஸ்னஸஸ் ஆர் டுடே. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் விமென் ஒர்க். மோர் தென் 50% வந்து எங்கள் டீமில் விமென் தான் இருக்காங்க. ஸோ விமென் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு லீடர்ஷிப் ரோல்ஸ் கொடுக்கறதுக்காக யோசிக்கிற பிஸ்னஸஸ் ஆர் த்ரைவிங். ஸோ நிறைய பேர் விமெனை நெகட்டிவாக பார்க்காதீங்க. ஸோ பில்டர் சிஸ்டம் அப்படின்றது நான் இன்னொரு சஜஷன். அண்ட் லாஸ்ட்லி செலிப்ரேட் ஃபெயிலியர்ஸ். அதை விட பாடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் கரெக்டாக தான் பண்ணுவேன், எனக்கு ரைட்டாக தெரிஞ்சால் மட்டும் தான் நான் இறங்கி பண்ணுவேன்னா வேலைக்காகாது. சிக்கை கவுண்டர் சொல்லுவார், அதாவது இஃப் யூ ஹேவ் டு கோ டு திருப்பதி எல்லா சிக்னலும் க்ரீனாக இருந்தால் தான் போவேன்னா கிடையாது. இப்போ உள்ள சிக்னல் கடந்துட்டியா, அடுத்த சிக்னல் எங்கேன்னு மட்டும் பாருங்கள், ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ எனக்கு வந்து ஐ ரியலி திங்க் செலிப்ரேட்டிங் ஸ்மால் ஃபெயிலியர்ஸ் அந்த லேர்னிங் குவிக், ஃபெயில் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்ட். அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஸோ சீக்கிரமாக தப்பு பண்ணுங்கள், சீக்கிரமாக கற்றுக்கோங்க, சீக்கிரமாக ஓடிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண அது மாதிரி குட்டி குட்டி தவறுகள், ஐயோ இதை நான் பண்ணியிருக்க வேணாமே, இது பண்ணாமல் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்கா? அது நிறையா இருக்குங்க. டிசைனாக தப்பு பண்ணுவோம், டிசைனாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆரம்பித்தப்போ வேறு ஒரு ஐடியா, அது மைஹாலிஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ மந்த்லி கஸ்டமர்ஸ் பே பண்ணுவாங்க, நான் வாரம் டெலிவரி பண்ணுவேன். வேலைக்காகல கோவிட் அப்போ இட் ஹாஸ் டுக் அ ஹிட். நீ ஆர்டர் பண்ணுறது மட்டும் தான் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சோம். வி ஹவ் சேஞ்ச் த மாடல். நம்பர் 1. நம்பர் 2, நான் வந்து சில இதை வந்து பேக்கேஜிங்கே நான் பண்ண மாட்டேன், நான் வந்து வெறும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் போவேன் அப்படின்னு பார்த்தா கிராசரிலாம் எனக்கு இன்னமும் பேக் பண்ண ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடையாது. ஐம் ஸ்டில் லேர்னிங், ஐம் மேக்கிங் மை மிஸ்டேக்ஸ். கீரையெல்லாம் நாங்கள் வந்து வாழையில ரேப் பண்ணுவோம், கொரியண்டர் லீவ்ஸ்லாம் நீங்கள் வாழையில ரேப் பண்ணி கொடுக்குறோம். பட் ஒரு சில இதுக்கெலாம் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் எனக்கு தெரியல. அப்படி நான் பார்த்து பேப்பர் பேக்கில் போட்டாலுமே கூட பைனாப்பிள் போகும், இந்த பைனாப்பிள் அதை குத்திரும். ஸோ அந்த ஐம் ஸ்டில் லேர்னிங், மேக்கிங் மை மிஸ்டேக்ஸ் இன் பேக்கேஜிங் அண்ட் லேர்னிங். ஓகே. 3வது, டீமில் தப்பான பேர்லாம் ஹையர் பண்ணியிருக்கோம். ஹையர் பண்ணப்போ செம்ம சூப்பர் இந்த பையனோ பொண்ணும் அப்படின்னு தோணியிருக்கும். உள்ளே வந்து பார்த்தா 10 நாளில் ஐயோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு இருக்கும். இல்லாட்டி தேர் ஹவ் பீன் இன்ஸ்டன்சஸ் வேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். பார்த்தா தப்பான சாய்ஸ், இந்நேரத்துக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி வி ஹவ் லாஸ்ட் மணி. ஓகே. அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வந்து கான்ஷியஸாக வேறு சில இது பண்ணியிருப்போம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ்னாலே அது ரிஸ்கோட வரும். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்போம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சில ரிஸ்க் கால்குலேட்டடாக எடுத்திருக்கோம், சில இது வந்து ரெண்டுமே வந்தாலுமே பிரச்சனை தான். பட் டிசைனாக வரும், எந்த ஆப் நமக்கு வேணும் சூஸ் பண்ண ரைட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு தேவை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவிங் அ கோ-ஃபவுண்டர் டெஃபினெட்லி என்ன நிறைய விஷயத்தை சேவ் பண்ணி. ஆக்சுவலி இது நான் கேட்டாகணும், பிகாஸ் இப்போ ரீசன்ட் இன்டர்வியூஸில் எல்லாருமே கோ-ஃபவுண்டர் கொஞ்சம் வச்சுக்கோங்க, பிகாஸ் அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கோ-ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு? டெஃபினெட்லாக ஆண்டர்ப்ரனர் சிங்கிள் ஃபவுண்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து யாரும் உங்களை டிக்டேட் பண்ண இதெல்லாம் யூ ஹேவ் ஆல் த ஃப்ரீடம் இன் த வேர்ல்ட். பட் நம்ம அவ்வளோ டாஸ்க் நம்ம டூ லிஸ்ட்டை பார்த்தோம்னா வி டெஃபினெட்லி கான் டூ எவ்ரி திங். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஒரு கோ-ஃபவுண்டர் இப்போ அந்த டூ லிஸ்ட் பாதி ஆகிடுது. ஒன்று, எனக்கு எது நல்லா வருதோ அதை நான் செய்கிறேன், உனக்கு எது நல்லா வருதோ நீங்கள் செய்யுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து காமனாக கம்பெனிக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி. செகண்ட், ஹேவிங் அ கோ-ஃபவுண்டர் ஹெல்ப்ஸ் ஆட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ நான் அதை செய்கிறப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் இருக்கும், இல்லை இது செய்யலாமா வேண்டாமான்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கும் யூ ஹேவ் சம்படி டு சவுண்டிங் போர்டாக வச்சுக்கலாம். அதையும் தாண்டி இது ரொம்ப லோன் ஜேர்னி. There are always highs and lows. Okay. So அந்த mental peaceக்காகவும் it always makes it difficult if you are alone. Okay. Okay. யாரோ ஒருத்தங்க கூட இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இது இன்னும் பிளெஸிங்காக டிஸ்கைஸானே நிறைய பேர் தெரியாது. ஹேவிங் கப்புள் பீயிங் கோ-ஃபவுண்டர்ஸ். ஸோ நிறைய ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருந்தாலும் வைல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பீயிங் ஆண்டர்ப்ரனராக வந்து ஐ திங்க் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரோஸ், மோர் பாசிட்டிவ்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஐ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஓகே. இப்போ நான் இன்னைக்கு காலைல வெளில வந்தேன், நான் எங்கே வந்திருக்கேன் சத்தியமாக ஸ்டாலினுக்கு தெரியாது.
அண்ட் he doesn't have to question me இது அவசியமா நீ அது ஒரு போகணுமா, வேற understanding வேலை இருக்கு. இருக்கு. Okay. நான் திரும்பி போய் நான் சோகமாக இருந்தாலும் ஏன் என்ன ஏதோ பிஸ்னஸில் பிரச்சனையா, மை எக்ஸ்ப்ளனேஷன் டைம் இஸ் லெஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர். ஸோ அது இருக்குது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹேவிங் அ கோஃபவுண்டர், க்ரோத்துக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து யூ கேன் ஷேர் அண்ட் யூ கேன் ஆட் மோர் பீப்புள் டு த டீம். ஒருத்தர் மட்டும் இருந்தாங்கன்னா நமக்கு நம்மளே செஞ்சு பழகிருக்கும். வி வில் நாட் டெலிகேட், வி வில் நாட் பில்ட் அ டீம். எல்லாமே இட் பி ஸ்ட்ரெஸ்ஃபுல். I can't imagine being alone doing a startup, but I definitely believe we should build a team, and having a co-founder is the first step to understanding டீமுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கைண்ட் ஆஃப் பிளஸ்ட். ஏன்னா கப்பலே வந்து கோஃபவுண்டராக இருந்தாக்கா தேர் பி லாட் ஆஃப் அண்ட் ஹாஃப் மை லைஃப் எனக்கு ஸ்டாலினை தெரியும். ஸோ அதனால் இதுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கலாம் தெரிஞ்சு நிறைய விஷயத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த புரிதல் இருந்ததுனால கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆனால் இப்போ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் பார்ட்னர் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா எந்த மாதிரி கோஃபவுண்டரை சூஸ் பண்ணுறது? உங்களுக்கு என்ன வரும், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியணும். தட் பர்டிகுலர் பர்சன் ஷுட் நோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். என்னுடைய வீக்னஸ் இந்த லீடர்ஷிப் அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா அந்த கோஃபவுண்டர் காம்பினேஷன் வில் ஒர்க். ஓகே, வாட் ஐ லேக் what I lack they should have. But அதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட் கம்பேட்டபிலிட்டி. அந்த ஐடியாக்கான விஷன் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா இதில் நீ சூப்பர், ஸோ நீ எடுக்கிறபடி லெட்ஸ் அலைன்னு எங்கேயோ ஒரு இடத்துல அலைன்மெண்ட் வரணும். இல்லை இந்த இப்போ மைஹாரஸில் ஒர்க் பண்ணணும்னாலே ஒன்று அவங்களுக்கு மைஹாரஸ் செய்கிற விஷயம் பிடிச்சிருக்கணும், இல்லை ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளை பிடிச்சிருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா ஈவன் ஆஸ் அ எம்ப்ளாயி சம்படி கான்ஃபிடென்ட். இங்கே கோஃபவுண்டருங்கிறப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் we are going to build a dream. அந்த ட்ரீமில் வந்து அவங்களுக்கு கனெக்ட் இல்லைன்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்ததுன்னா அங்கேயே ஆப்பு தான். ஸோ ஐ திங்க் கம்பேட்டபிலிட்டி ஆஃப் தி ஐடியா, த விஷன் ஷுட் பி தேர். தே ஷுட் ஆல்சோ பி அ ட்ரீமர். தே ஷுட் பி ஏபிள் டு கிவ் இட் ஆல். ஏன்னா இது 9 to 5 ஜாப் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு டாக்ஸ் அஸ் வித் அ லாட் மோர் எஃபர்ட் இல்லையா? ஸோ அதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா? ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் டயர்டாக இருவீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூ ஃபவுண்ட் அ கோஃபவுண்டர்னா ஏன் அளவுக்கு அவங்க வேலையை பார்க்க மாட்டேங்க, பட் அவளுக்கு போய் நம்ம இவ்வளோ ஈக்விட்டி கொடுத்துருக்கோமே, இல்லை அந்த பையனுக்கு போய் நம்ம தெரியாதனமாக கோஃபவுண்டராக கூப்பிட்டு புரியுது பேசாமல் வேலை பார்த்தா நிம்மதியாவது இருந்திருப்பான், நமக்கே வந்து கில்ட் வர ஆரம்பிச்சிடும். ஹேவிங் அ கோஃபவுண்டர் வித் அலைன்மெண்ட், with complementary skills and a vision definitely is important. ஓகே, ஸோ கோஃபவுண்டர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க பில்டிங் அ டீம் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. தென் ஜென்ரலாகவே ஒரு சேயிங் இருக்குது, இப்போ நம்ம இல்லைனாலுமே டீம் ஹேஸ் டு ஒர்க் ஆன். அந்த சிஸ்டம் வந்து அப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தப்பான ஆளாக ஹயர் பண்ணி ஏன் இப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹயரிங் பற்றி சொல்லுங்கள், உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி we have 50+ people working. எல்லாருமே வந்து நிறைய கிராமங்கள், நிறையா ஊர்கள், நிறைய டவுன் சிட்டிஸ், வேறு வேறு தரப்பட்ட மக்கள். we are all working together and நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. 90s கிட்ஸ் இருக்காங்க, 2K கிட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அது ஒரு மிக்ஸ்டு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ். எவ்ரிபடி ஷேர்ஸ் அ காமன் பேஷன். they are not here only for the salary, but it is a lot more learning and growth. அப்படிங்கிறப்போ அது ஒரு பேஷனேட் டீமாக தான் ஐ சி மை டீம் அஸ். அது மாதிரி நிறைய இது வந்து நாங்கள் சேர்ந்து தான் இதான் நம்ம யோசிக்கிற கம்பெனி இன்னும் ஒரு வருஷத்துல இப்படி ஆக போகுது, அதில் நம்ம இந்த பங்கு பண்ணோம், இந்த மிஸ்டேக்ஸ்னால் நீ சொல்லணும், அது தெரிஞ்சு நீ ஏன் சொல்லலைன்ற மாதிரி அந்த அண்ணா அக்கா மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறனால இட்ஸ் நாட் ரொம்ப 10 அப்ரூவல் வாங்கினா தான் ஒரு ஐடியா நடக்கும்னு கிடையாது. யாரோ ஒருத்தங்க ஜாயின் பண்ணி ஒரு மாதம் ஆகுது, ஏன் இப்படி நடக்குது, இது இப்படி பண்ணலாமே நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், வி கேன் அக்செப்ட் இட். ஓகே, ஸோ வி ஆர் ஓப்பன் ஃபார் ஐடியாஸ் அண்ட் ஃப்ளோர். அந்த மாதிரி டீம் சொன்ன ஐடியா ஆக்சுவலி நல்லா இருந்து ஒர்க் அவுட் ஆனது எதாவது இருக்கா? நிறையா பேக்கேஜிங்கில் இப்போ டெலிவரியே பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரி ஒரு யாராவது போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஓகே, இந்த கஸ்டமருக்கு நம்ம ஏன் பேரில் வந்து பேக் கவரில் பேர் எழுதிட்டு இருந்தோம், ஒருத்தங்க கார்டு போட்டுடலாமே, அந்த கார்டை ரீயூஸ் பண்ணலாமேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்கேஜிங்கில் இது ஏன் இப்படி இருக்குது, இது நம்ம ஏன் இதை வந்து ஹவு டு யூஸ் இன்னும் நம்ம டிக்ளேராக சொல்லலாமேன்ற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் வீட்டுக்கு போய் கொடுக்கறதுக்கு இது நோட் பண்ணி வச்சுக்கலாம், எப்போயுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க, செகண்ட் ஃப்ளோரில் வீடு நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஸோ தட் அடுத்து போகிறவங்க கால் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறையா ஐடியாஸ் ஹவ் கம் ஃப்ரம் த டீம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு நல்ல டீம். அண்ட் மை ஹாரஸ் வரைக்கும் we are all நான் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். டீம் இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஐ எம் பிரிட்டி கான்ஃபிடென்ட். பட் ட்ரைனிங் தேவைப்படுது, நிறைய பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ அதனால் ட்ரைனிங் தேவைப்படுது. ஒரு சில பேருக்கு எத்திக்ஸ் இல்லாமல் தே வில் நம்ம என்ன தான் சொன்னாலும் தே வில் ஸ்டில் பி அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஃபயர் பண்ணுறது இஸ் பெட்டர். அவங்களால நல்லா இருக்கிறவங்களுக்கு தே வில் லேக் மோட்டிவேஷன். ஸோ அந்த மாதிரி சில மிஸ்ஃபிட்ஸ் வந்து வந்தாங்கன்னா வி ரிக்ரெட். பட் மோஸ்ட்லி ஹையரிங் நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி கம் ஃப்ரம் ரெஃபரன்சஸ். நிறைய பீப்புள் ஹவ் கம் ஃப்ரம் ரெஃபரன்சஸ் தான் உள்ள ஃபிட்டன் ஆயிருக்காங்க. நான் இன்னும் ஏஜென்சி வழியாக ஹையர் பண்ணலாம் இன்னும் கற்றுக்கிறேன். பட் for me I am more happy that attrition wise ரொம்பலாம் பிரச்சனை இல்லை. அண்ட்
நான் முக்கியமாக சொல்லணும், ஸ்டாலின் அண்ட் வி வேல்யூ பீப்புள். அண்ட் ஸ்டாலின் மேட் ஷுர் மோஸ்ட் ஆஃப் தெம் வரவங்கலாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் ஸ்டே கொடுக்கணும். வி ஹேவ் ஆஃபர்ட் அக்காமடேஷன். நாங்கள் தினமும் ஊருக்கே சாப்பாடு கொடுக்குறோம். நம்ம டீம் சாப்பிட்லன்னா எப்படின்னு வி குக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர், ஐ மீன் லன்ச் அண்ட் இது. ஸோ எல்லோரும் என் டீம் சாப்பிட்ற 40-50 பேரும் தினமும் ஹெல்தியாக தான் சாப்பிட்றாங்க. அண்ட் ஆல் தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ செலவுன்னு பார்த்தாலும் சில பேருக்குலாம் ரொம்ப கம்மி, பிகாஸ் மோஸ்ட்லி இட்ஸ் கவர்ட் பை த கம்பெனி. பட் செலவுன்னு சொல்கிறது தாண்டி இட்ஸ் அபவுட் எம்ப்ளாயி வெல்ஃபேருக்காக இதெல்லாம் யோசிச்சு வி ஹவ் ஹையர்ட் பீப்புள் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு மேம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இவங்க என்ன இப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஒரு லேர்னிங்காக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் யாராவது இருந்திருக்காங்களா? எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் இவங்க தான் இன்ஸ்பயர் இல்லை. எவ்ரிடே ஐ கீப் ட்ராவலிங். ஸோ எனக்கு நான் பார்க்குற பீப்புள்லேருந்து ஐ டேக் இன்ஸ்பிரேஷன். ஸோ எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நெட்ஒர்க்கராக இருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் அதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்பா தான். நிறைய பேர் வந்து என்ன சோஷியல் மீடியா எதுவுமே இல்லை, பட் ஹி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹி ஆல்வேஸ் வேல்யூட் ரிலேஷன்ஷிப்ஸ். அதில் அப்பா. பட் பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி டாட்டாஸ் வந்து சோஷியல் வெல்ஃபேர் வித் வெல்த் அண்ட் கிரியேட்டிங் ஜாப்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். விமன் ஆண்டர்ப்ரனர்லாம் எனக்கு ஃபஸ்ட் நான் படித்த விமன் ஆண்டர்ப்ரனர் வந்து கிரண் மசூம்தார் ஷா. நான் பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஹர். ஷீ இஸ் த ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் இன் த கண்ட்ரி. பட் எனக்கு நிறைய பேர் வந்து ஐ ட்ரா இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ பர்டிகுலர் ரீசன் அண்ட் ஐ கோ பேக் டு தம். இப்போது லாஸ்ட் வீக் நான் வந்து இவரை மீட் பண்ணேன், சோனம் வாங்சுக். அவர் வந்து இந்த நண்பன் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஒரிஜினல் விஜயோட. ஸோ எப்படி சயின்ஸை போய் ஃபன் ஆக்கியிருக்காரு. அந்த லாஸ்ட் பார்ட் எல்லாமே வந்து சிம்பிள் திங்ஸ்லேருந்து என்வாயர்மெண்ட்டுக்காக அவர் ஃபாஸ்ட்லாம் இருந்தார் போன வருஷம். நம்ம லடாக் வந்து ஐஸ்லாம் மெல்ட் ஆகுது, வி ஹேவ் டு கேர் ஃபார் லடாக்னு சொல்லிட்டுலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு எப்படி இவ்வளோ அசாதாரணமான ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அவங்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். பிஸ்னஸில் இப்போது ஒர்க் பண்ணதில் ஃபார் மீ சிகே குமரவேல் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன், பிகாஸ் ஐ ஒர்க் வித் ஹிம் க்ளோஸ்லி அண்ட் ஹி செக்ஸ். இப்போ நான் வேலையை விட்டு 2016 ஐ லெஃப்ட் மை ஜாப், பட் இன்ன வரைக்கும் ஹி இஸ் அப்டேட்டட் வித் மீ. இன்வெஸ்டர்ஸில் ஐ ஆல்சோ ஹேவ் எம்விஎஸ் விஷி. அவங்க எல்லாமே இனிஷியல் டேஸில் என்னை ட்ரஸ்ட் பண்ணதுனால அவங்க எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றது. ஏன்னா விஷயம்லாம் இஸ் வெரி குட் அட் ஃபினான்ஸ். ஸோ அவர் அந்த வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் வாட் ஷுட் ஐ திங்க்ன்றதில் அவர் இன்ஸ்பயர் பண்ணுவார். லாஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொன்னால் ரதீஷ் கிருஷ்ணன். அவர் வந்து இஸ் மை ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அண்ட் அ குட் ஃப்ரெண்ட் டூ. ஸோ அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஹி ஹெல்பிங் மீ அப்படின்றதுலாம் எனக்கு புரியாது. யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் அ பாசிட்டிவ் வைப் வென் யூ மீட் ரதீஷ். ஸோ அது வந்து ரதீஷ் கிட்ட கற்றுக்கிற அந்த எனர்ஜி அண்ட் வைப்ஸ். தட்ஸ் ஸோ நைஸ். தென் இப்போ மேஜிக் 20 தமிழ் இஸ் ஆக்சுவலி அன் ஆடியோ புக் ஆப். ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஜேர்னிலையும் சரி, செல்ஃப் க்ரோத், அக்ரிகல்ச்சர் பற்றியுமே நிறைய புக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு 2-3 புக்ஸ் அண்ட் நான் ரொம்ப லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதை ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நீங்கள் அக்ரிகல்ச்சர் சொன்னதுனால அதில் ஒரு புக் எல்லோரும் படிக்க வேண்டிய புக் என்னென்னா மசானா புஃப்கோக்கான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து 1 Straw Revolution அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஓகே. ஸோ அந்த புக் வந்து டெஃபினட்டாக ஒருத்தங்க படிக்கணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஆடியோ புக்காக கேட்கணும். ஐ திங்க் உங்களில் ஆல்ரெடி இருக்கான்னு. ஸோ அந்த புக் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி எல்லாமே விவசாயம் அப்படிங்கிறது எப்படி வாழ்க்கை முறை, அது ஹவு இயற்கையோடு நம்ம ஒன்றி போயிருக்கணுங்கிறதெல்லாம் சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் சொன்ன மியாவாக்கி ஃபாரஸ்ட் பற்றி நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டிருப்போம். பட் 1 Straw Revolution, ஒற்றைக்கோள் புரட்சி அப்படின்றது செம்மையாக இருக்கும் அந்த ஒரு புக்கு. ரெண்டாவது வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக வந்து நான் ஜாயின் பண்ணப்போ என்னை படிக்க வச்சாங்க, ரேவிங் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரேவிங் ஃபேன்ஸ் படிச்சிங்கன்னா லைக் கஸ்டமர் சர்வீஸ் பற்றின இதில் வந்து வாட் பெட்டர் கேன் யூ டூ, அதில் தான் டேக் வந்து டெலிவர் +1 இருக்கும். கஸ்டமர் இதை எதிர்பார்க்குறாங்க, கூட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டெலிவரி பண்ணால் இதில் ஃபீல் ஹாப்பி அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் கஸ்டமரை நீங்கள் வந்து உன்னோட ஃபேனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ரேவிங் ஃபேன்ஸ். தேர்ட் வந்து நான் அக்யூமென் இதில் I was part of it. அதில் வந்து ஃபவுண்டர் ஜாக்லின் நோவகிராட்ஸ்ன்றது, ஷீஸ் அ ஃபவுண்டர் அக்யூமென். ஸோ அவங்க எழுதின புக்கு தி மேனிஃபெஸ்டோ டு அ மாரல் லைஃப்ன்றது இருக்கும். ஸோ அதுலேருந்து ஷி ஹஸ் ஃபீச்சர்ட் பிஸ்னஸஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஹவ் பில்ட் கம்பெனிஸ் சால்விங் சோஷியல் ப்ராப்ளம். ஓகே. நம்ம எல்லாருக்கும் இப்போ அமுல் தெரியும், அந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போது ஃபூல்னு ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்குது. அவங்க வந்து கோயிலில் இருக்கிற அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்க அந்த பூலேருந்து ஊதுபத்தி தயாரிக்கிறதுல இனிஷியலாக அவங்க ஆரம்பித்தாங்க. இது மூலமா எவ்வளோ வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மூலமா எவ்வளோ விமெனுக்கு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பூல் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ அந்த கம்பெனி மாதிரி உலகத்தில் இருக்க நிறைய கம்பெனியில் அவங்கள பற்றியும் சொல்லி அதில் why did they do what they do and அதில் என்ன சோஷியல் குட், இந்த மாதிரி you can also solve a problem அப்படின்ற மாதிரி ஒரு புக். அது மாரல் ரெவல்யூஷன், த மேனிஃபெஸ்டோ டு அ மாரல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அவங்களோட புக்கு. ஸோ அந்த 3 புக்ஸும் எனக்கு சொல்லுவேன்.
எனக்கு பீப்புள் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம நெல்சன் மண்டேலா இஸ் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் இன்ஸ்பிரேஷன் லிஸ்ட் சொல்லப்போ நான் சொல்லலை. பிகாஸ் எனக்கு ஐ கான்ட் இமேஜின் பீயிங் இன் மை ஹவுஸ் ஃபார் ஒன் டேங்க. ஒரு ஃபுல் டே இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவர் எப்படியா ஜெயிலில் அத்தனை வருஷம் இருந்து ஹீ மேட் பெட்டர் யூஸ் ஆஃப் த டைம். அந்த லாங் வாக் டு ஃப்ரீடம்னு அவருடைய அந்த பயோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ read it during my difficult times. So Nelson Mandela is my inspiration list ல you can add. இங்கே வந்து அவரோட புக்கும் இஸ் மை பிக் இன்ஸ்பிரேஷன். ஸோ நைஸ் மேம். ஸோ ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் அது வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ மை ஹார்வெஸ்ட் ஒரு 5 வருஷம் அந்த கோல் அந்த மாதிரிலாம் செட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி என்ன கோலாக இருக்குது? என்ன மாதிரி ஸ்கேலப்பில் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க? ஸோ எனக்கு என்னென்னா நிறையா விமென் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் இங்கே ஃபார்மிங்கில் நான் சொல்லியிருக்கேன் சில இடங்களில். என்ன சில பேர் கேட்பாங்க, ஏன் விமனாக இருந்துட்டு ஃபார்மிங்கில் இருக்க, வித்தியாசமாக இல்லையா உனக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக வித்தியாசமாக இல்லை. ஏன்னா விமன் தான் ஜாஸ்தியாக ஃபார்மிங் பண்ணுறாங்க, அன்ரெகக்னைஸ்ட். ஓகே, 84% ஆஃப் இந்தியன் விமன் ஃபார்மிங்கில் இருக்கிறாங்க கிராமங்களில் என்னமோ. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கான வாழ்வாதாரம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுல ஐ விஷ் ஐ கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் கிரியேட்டிங் மோர் விமன் இன் த ஃபார்மிங் ஜாப். ஏன்னா ஒரு மேலுக்கு நான் வந்து அன்றைக்கி தினக்கூலி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள், 300 ரூபா வீட்டுக்கு போனாலே ஆச்சரியம். வெளியில் அது எங்கே போதோ, டாஸ்மாக் போதோ, ஃப்ரெண்டுக்கு போதோ, கடனுக்கு போதோ, 300 ரூபா போச்சுன்னா ஆச்சரியம். ஆனால் அதே 500 ரூபா ஒரு பொண்ணுக்கு போச்சுன்னா அட்லீஸ்ட் 400 ரூபா 450 ரூபா வீட்டுக்கு தான் போகும். தண்ட செலவுக்கு போகாது, சேவிங் ஆகாது மாறும். ஸோ ஐ வாண்ட் மோர் மனி டு கோ இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் விமன். நம்பர் 1. நம்பர் 2, மை ஹார்வெஸ்ட் வந்து நான் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் ஃபுட் இன்செக்யூரிட்டி. நஞ்சிலா உணவு அதை தேடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த நஞ்சில்லாத உணவு வந்து இந்தியாவில் மட்டும் பிரச்சனை கிடையாது, ரஷ்யாலையும் அதே பிரச்சனை, யூஎஸ், துபாய், சிங்கப்பூர், எங்கே எடுத்தாலும் இது வந்து ஒரு குளோபல் ப்ராப்ளம். ஸோ எப்படியாவது ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட் அ வே அண்ட் ரீச் பீப்புள். ஸோ குளோபலாக வி ஹாவ் டு பி ப்ரெசென்ட் எல்லா ஊர்லேயுமே ஃபார் அவேர்னஸ் அண்ட் ரீச்ன்றது நான் பார்க்குறேன். இட்ஸ் அ பிகர் ட்ரீம். ஓகே. அண்ட் லாஸ்ட் வந்து 5 years டவுன் த லைன் நிறைய பேர் வந்து இப்போ இங்கே மட்டும் பண்ணுறதை தாண்டி இது பீப்புள் ஷுட் பில்ட் ஸ்கில்ஸ். அந்த கான்ஷியஸ் கன்சூமரிசம் நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு நான் வாங்குறப்பே இது எந்த ஊர்லேருந்து வருது, இது எந்த லோக்கல் இல்லையே, இது ஹெல்தி இல்லையே. ஏன்னா வி ஆர் வாட் வி ஈட். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஹெல்தி அப்படிங்கிறதுக்கு சாய்ஸஸ் வந்து கன்சூமர் சாய்ஸஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு இஃப் ஐ கேன் கிரியேட் மோர் கான்ஷியஸ் கன்சூமர்ஸ், ஐ திங்க் அவங்க நிறைய பேர் கொத்தவரங்காய் வேணும்னு கேட்டால் கொத்தவரங்காய் will survive. So local farmers, local food என்ன அதோட awareness, so local farmers support பண்ணால் consumerism மாறணும். So I want to see more conscious consumers so that more local farmers can thrive. So nice ma'am. So இப்போ end of the conversation வந்துட்டோம், நிறைய உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் எனக்கு என்னென்னா, இப்போ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், ஃபார்மிங் பற்றி எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஃபார்மர்ஸ்னால் ஐயோ நம்ம ஏதாவது பண்ணணும் புரிச்சுக்கிறமாலாம் இருக்கும். ஆனால் எல்லாருமே இந்த ஸ்டெப்பை மேபி பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களோட காய்கறி நீங்களே விளைவிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா? 3 டிப்ஸ் தாங்க. எல்லோரும் வேலையை விட்டு ஃபார்மிங் வர முடியாது. வர முடிஞ்சால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபார்ம் லேண்ட் இருக்குன்னா உடனேலாம் வித்துறாதீங்க. ஃபைண்ட் அ வே டு பெட்டர் யூட்டிலைஸ் இட். ஒரு ஃபார்மருக்கு கொடுத்து அதை என்ன பண்ணலான்னு சொல்லி ஆர்கானிக்காக பண்ணுறதுக்கான டைரெக்ஷனுக்கு போங்க. டோன்ட் சிம்ப்ளி பை ஃபார்ம் லேண்ட்ஸ், டோன்ட் சிம்ப்ளி செல் ஃபார்ம் லேண்ட்ஸ். அது ரியல் எஸ்டேட்டாக மட்டும் பார்க்காதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஐ திங்க் ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குறப்போ the more you buy, the more you spread the word, more of them will grow. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆர்கானிக் பண்ணும் இது பண்ணணும்லாம் கிடையாது, மார்க்கெட் இருந்ததுன்னா பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆர்கானிக் மார்க்கெட் இஸ் ஸ்மால். So the market has to grow now, we have to participate. So if you can buy more from like every time you buy from an organic farmer, you're encouraging them to be organic இல்லையா? ஸோ அதனால் நிறையா ஹெல்த்தியராக சாப்பிடுங்க. உங்கள் பிளேட் வந்து ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லாக இன்க்ளூட் வெரைட்டி இன் யோர் பிளேட். That is eat, make good choices, make support the farmer. அண்ட் தேர்டு வந்து ஃபார்மிங் வந்து எனக்கு அது யார் பேசினாலுமே எனக்கு ஃபார்மிங் ரொம்ப பிடிக்குங்க. என் தாத்தா பண்ணாருங்க, சப்போர்ட் பண்ண ஆசை. அதுக்கப்புறம் இன்னும் 10 நிமிஷம் பேசினேன், வி வில் நாட் நோ. ஓகே. ஸோ நோ மோர் அபவுட் யுவர் ஃபுட். பேசிக் இது. இப்போ வந்து ஸ்விக்கியில் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணால் அதில் வந்து என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு இட்லியில் அரிசி இருக்குது, உளுந்து இருக்குன்னே தெரியாது. இட்லி மாவு எங்கேயோ கடையில் விற்பாங்க, வாங்கி தோசை ஊற்றணும், இட்லி ஊற்றணும், அவ்வளோதான் தெரியுது. ஸோ ஹேவ் தீஸ் கான்வர்சேஷன்ஸ். உங்கள் வீட்டில் அது வந்து தப்பான விஷயம் கிடையாது. எஜுகேட் அம்மாக்கள் செய்கிறப்பவே இதில் வந்து இதில் உளுத்தங்களி பண்ணியிருக்கேன், இது உளுந்து வந்து போனுக்கு நல்லதுமா சாப்பிடலாம், நார்மலாக பேசலாம். ஹேவ் தீஸ் கான்வர்சேஷன்ஸ். அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலதுக்கா பேசாமலாம் விடாதீங்க. ஹேவ் மோர் கான்வர்சேஷன்ஸ். ஐ திங்க் வி ஹாவ் அ வெரி சிக் பாப்புலேஷன் இன்னைக்கு.
எஸ். அது பாட்டி விட அம்மா வீக்கு, அம்மா விட அடுத்த ஜென்ரேஷன் வீக்கு, அதுக்கு அடுத்து வர்றது வீக்காக தான் இருக்காங்க. வருமா இல்லையானே தெரியாது. வீக்காக தான் இருக்கிறோம் பை டிஃபால்ட். டெக்னாலஜி வளர்ந்துச்சு, பட் வி ஆர் வீக். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு ரிவர்ஸ் அண்ட் பிரேக் த செயின். ஸோ லெட்ஸ் டுகெதர் பில்ட் அ ஹெல்தியர் ஜெனரேஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். இட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். தென் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதையும் தாண்டி ஃபார்மிங் பற்றி, தென் நம்ம எப்படி ஆர்கானிக் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் நாலேஜ் மேம். தேங்க்யூ ஸோ மச்.